ஹாய் எவ்ரிவன், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ஒரு ஹாரர் சீரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க சீரீஸோட பேரு காஃப். இந்த சீரீஸ்ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. மொத்தமாவே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பண்ணி முடிச்சிடுறேன். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, டெல்லியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல ஒரே ஒரு ரூம்ல மட்டும் பேய் இருக்கிறதா அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்க எல்லாம் நம்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அந்த ரூமும் இருக்கும். அந்த ஃப்ளோர்ல இருக்கவங்க மட்டும் அந்த ஹாஸ்டல்ல விட்டே வெளியில போக முடியலன்னா பாத்துக்கோங்களேன். அவங்க வெளியில போகணும்னு நினைச்சாலும் பயங்கரமான பலவித தடைகள் வரும். அது மட்டும் இல்லங்க, அதுல ஒரு பிரெக்னெண்டா வேற இருப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி டைம்க்குள்ள எப்படியாவது அந்த ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போய் ஆகணும் ட்ரீட்மெண்ட்காக. அவங்க வேற ஒரு பக்கம் கவலையிலே இருப்பாங்க. இப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அதே ரூமுக்கு இந்த படத்தோட கதாநாயகி வந்து தங்க ஆரம்பிக்கிறா. அந்த ஹாஸ்டல்லே பார்த்து பயப்படுற அந்த ரூமுக்குள்ள அவ தங்கிட்டு இருக்கும் போது அந்த ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கவங்களால அவளுக்கு ஏற்படுற புல்லிங்கும், அந்த ரூமுக்குள்ள இருக்கிற கெட்ட ஆத்மாவால அவளுக்கு ஏற்படுற சித்திரவதையும் பயங்கர கொடூரமா இருக்கும். நொடிக்கு நொடி பரபரப்பு, விறுவிறுப்பு, எதுக்குமே பஞ்சம் இல்லாம ஃபைனலா அந்த ரூமுக்குள்ள தங்கிட்டு இருக்க ஆத்மா யாரு, அது அங்கிருந்து துரத்துனாங்களா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. இது வரைக்கும் 8 எபிசோட்ல நான் என்னென்ன கதைகளை பார்த்தனோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து படங்கள் வேணுமா, சீரீஸ் வேணுமா அப்படிங்கறத கமெண்ட்லயும் சொல்லிடுங்க. கதையோட ஆரம்பத்துல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா ஒரு பொண்ணு. அவளோ பொறுமையா நடந்து ஒரு ஒத்தையடி பாதை இருக்குங்க, அது வழியா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவ மேல யாரோ லேசர் லைட்டா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவருக்கு பயம் வந்துருது. வேக வேகமா கேட்டோட கதவை தட்டி, செக்யூரிட்டி அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கதவை திறங்க அப்படின்ற மாதிரி இவ கூச்சல் போட, அவரும் நேரங்கட்ட நேரத்துக்கு வர வேண்டியது, இப்படி வந்து கத்த வேண்டியது, இருமா கதவை திறக்கிற அப்படின்னு சொன்னபடி கதவை திறக்கிறாரு. இவளோ அந்த செக்யூரிட்டியை திட்டிக்கிட்டே அவளோட ரூமுக்கு போறா. ஆனா ரூமோட கதவு திறந்திருக்கு. யார் திறந்திருப்பாங்க அப்படின்னு பயத்தோட கதவை திறக்கும் போது ஹாப்பி பர்த்டே அனுன்னு ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் இவளுக்கு பர்த்டே விஷயம் சொல்ல இவளுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. பட் அவளால அதை அனுபவிக்க முடியல. என்னடி இவ்வளவு சர்ப்ரைஸா உனக்கு பர்த்டே சாங் எல்லாம் பாடிட்டு இருக்கோம், நீ பாட்டுல மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஹாஸ்டல் கிட்ட வரும்போது பயங்கர டென்ஷன், யாருன்னே தெரியல. அந்த சந்தில நடந்து வந்துட்டு இருக்கும் போது டெய்லி எனக்காக லேசர் லைட்டை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கான், அவன் எவனே தெரியல, அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு, டெய்லி ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். இத பத்தி வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்க, ஆமா வார்டன் நேரத்துக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும், அவங்க எங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க, கேட்டா நம்மளே கத்துவாங்க அப்படின்ற மாதிரி அழுத்தவ, முதல்ல இந்த ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போகணும், நல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு நம்ம எத்தனை நாள் ஆசைப்பட்டோம். இங்க பாத்தீங்களா சாவி, ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி சாவியை வாங்கிட்டு வந்துட்டேன். சோ நம்ம இதுக்கப்புறம் தங்க போற வீடு இந்த பேலஸ் தான் அப்படின்னு போட்டோ காமிக்க எல்லாரும் அதை ஆர்வமா பாக்குறாங்க. இதுல ஒரு ரீமாங்கிற பிரெக்னன்ட் லேடியும் இருக்காங்க. அவங்களும் இந்த ஹாஸ்டலுக்கு என்ன குறைச்சல், எதுக்காக தேவையில்லாம அங்கெல்லாம் ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நிக்கின்னு ஒருத்தி இதை விட அங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ்வளவு திக்கி திக்கி பேசுறா. டக்குன்னு ரீமாவுக்கு கோவம் வந்துருது. ரெண்டு பேரும் வாய் வார்த்தையில திட்டிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 5 ரூம்ஸ் இருக்கும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2. ஒன்னு ஸ்டோர் ரூம்ங்கிறதுனால அதுல யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்களா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிக்கியும் அனுவும் மட்டும் மாடியில போய் பேசிட்டு இருக்காங்க. ரீமா சொன்னது கரெக்ட் தான், எனக்கு வீட்டுல இருந்த தனிமையா இருக்கு, உங்க கூட இருக்கும் போதுதான் உலகத்துல ஏதோ உயிரோட மிங்கிள் ஆகி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த அளவுக்கு அவளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனாலதான் இவங்க கூடவே ஸ்டே பண்ணிருக்கா இவ அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி சொல்லும் போது, அனுவும் எனக்கும் இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா, வர்ற வழியில எவனோ ஒருத்த எனக்காக காத்துட்டு இருக்கான், டெய்லி வந்து என் மேல லேசர் லைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கட் பண்ணி இந்த சீரீஸோட டைட்டிலையும் போடுறாங்க, இன்ட்ரோவையும் கொடுக்கறாங்க. இது நடந்து 6 மாசங்களுக்கு அப்புறம் அப்படியே இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க ஹீரோயினான மது வந்து இறங்குறா. அவ குவாலியர்ல இருந்து இப்ப தன்னோட பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்திருக்கா. சோ இதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ணலாம், நல்ல ஒரு வேலை பார்க்கலான்னு நம்பிக்கையோட வந்து இறங்கினவள பாய் ஃப்ரெண்டும் வந்து மீட் பண்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆட்டோல அவனோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் ரூம்ங்கிறதுனால ஆல்ரெடி எல்லாரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு சில பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஒருத்த மட்டும் வந்து இவளுக்கு காஃபி எல்லாம் கொடுக்கறான். அந்த சமயத்துல நான் திடீர்னு சொல்லாம வந்தது உங்களுக்கு சங்கோஜமா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஹவுஸ் ஓனர் பார்த்தாருன்னா மொத்த பேரையும் காலி பண்ணிடுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவ பாத்ரூம்ல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கும் போது வெளியில பாய் ஃப்ரெண்டோ இவளோட பேக் நோண்டி பாக்குறான். அதுல ஏதோ ஒரு பில்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு மறைச்சு வைக்கிறான். அதே சமயத்துல அவளும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வரா. வந்தவகிட்ட எல்லாரும் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னபடி இவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிற காதலர்கள். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றாங்க. அதனால அவங்க 2 பேரும் தங்களோட அன்பை பகிர்ந்துக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவ முன்னாடி அப்படியே பேயா வந்து 4-5 பேர் முறைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு ஆனா அலறிரா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கோ என்னாச்சு, என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் ஏதோ மாதிரி இருக்கு, யாரோ இந்த வீட்டுல இருந்து நம்மள பாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த சீன்ல இவ பால்கனில நின்னுட்டு இருக்கும் போது, மது நீ பழசெல்லாம் நினைச்சு இன்னும் கன்ஃபியூஸ் ஆறன்னு நினைக்கிறேன், எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துரு, இதுக்கப்புறம் இந்த
இந்த டெல்லியில நம்ம புதுசா நல்ல ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஆறுதல்லாம் சொல்றான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா டெல்லி டிராபிக்க பத்தி கேட்கவா வேணும், 2 பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னடா இந்த அளவு கூட்டம் நிக்குது, இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு, பட் நீ என் கூட இருக்கல்ல, இன்னைக்கு இந்த டிராபிக் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இவளை கூட்டிட்டு ஒரு கால் சென்டருக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா இவ இன்டர்வியூ அட்டென்ட் பண்றா. இன்டர்வியூல இவளை பார்த்து கேக்குற ஒரே கேள்வி, என்னமா இத்தனை சிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு குவாலியர்ல இருந்து எதுக்காக டெல்லிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே டெல்லியில ரொம்ப தைரியமா இருக்கலாம், தன்னம்பிக்கையா வாழலாம், அது மட்டும் இல்ல சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ பண்றவர் கேட்ட உடனே இல்ல சார், வாழ்க்கையில முதல் முறையா தனியா வந்தது, சுதந்திரமா இருக்க போறேன், அதை தான் மீன் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட பயோடேட்டா இருக்கு பட் சர்டிபிகேட் இல்லையே அப்படின்னு கேட்க அதெல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் சார், கண்டிப்பா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்ல அவளும் வெளியில வராங்க. வெளியில வரும்போதே இவளோட ஃப்ரெண்ட் லாபியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளும் வேகமா அவளை பார்த்த உடனே பிளாடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே நான் நல்லா இருக்கேன், சரி இந்த டெல்லியில நீ இப்ப உன் பாய் ஃப்ரெண்ட் கூட அவன் ரூம்லயா தங்கி இருக்க, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, உனக்கும் கம்ஃபர்ட்டா இருக்காது, ஆனா நீ கேட்ட பட்ஜெட்டுக்குலாம் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கிடைக்கலப்பா, பட் ஒரே ஒரு ஹாஸ்டல் இருக்கு, பட் உள்ளுக்குள்ள ரொம்ப தூரத்துல இருக்கு, அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல், நீ வேணா அங்க போய் ட்ரை பண்ணி பாரு, உன்னோட நம்பருக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னபடி அவளும் போயிடுறா. போகும்போது ஹீரோயின் உடனே இந்த ஹாஸ்டல் அட்ரஸ் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டோன்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட் நிக்கில் தான், அவனை பத்தி நான் உன்கிட்ட சொல்லல இல்லையா, கண்டிப்பா ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவ போயிருப்பாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பிலாடியும் நிக்கில மீட் பண்ணி ஹக் பண்ணிட்டு போவா. பட் நிக்கில பார்த்தா இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் அந்த ஹாஸ்டல்ல போய் பார்க்கலான்ட்டு பைக்ல ரொம்ப தூரம் போறாங்க. அது காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல போய் இவங்க இறங்கின உடனே அங்க இருக்க வார்டன் தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. இவங்களை பார்த்துட்டு இங்க பாருங்க, சும்மா எல்லாம் வந்து ஹாஸ்டல்ல தங்க முடியாது, நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கராரா பேசிட்டு ஒரு பாம்ப்ளெட்டை கொடுத்த உடனே இவங்களும் அதுல இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் பார்க்கணும்னு சொன்ன உடனே இவளும் ரூமை கூட்டிட்டு போய் காட்டுறா. அது மாடியில இருக்க போல இருக்கு. கீழே இருக்க ரூம்ல எல்லாம் கொஞ்சம் பேர் தான் தங்கி இருக்காங்க, மாடியில இருக்கவங்க எல்லாம் இங்கேயே தங்கி இருக்காங்க. இங்க பாத்தியா, இது வந்து ஸ்டோர் ரூம். இந்த மாடியில மொத்தம் 5 ரூம் இருக்கு. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, 1 ஸ்டோர் ரூம். பக்கத்துல இருக்க ரூம்ல தான் நீ தங்க போற, அது மட்டும் தாப்பா காலியா இருக்கு. இங்க பாருமா, எல்லாருக்கும் இங்க காமன் பாத்ரூம் தான், எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்னு அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணி உள்ள காட்டிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க ஸ்டே பண்ணிருந்தா, அவளோட ட்ரங்க் பெட்டி உனக்கு வேணும்னு சொல்லு, வேணானா இங்க இருந்து நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் முழுக்க பார்க்கும்போது கண்ணாடி எல்லாம் பேப்பர் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த கண்ணாடி பிடிக்கல போல இருக்கு, அதான் பேப்பரை ஒட்டி வச்சிருக்கா, ஒருவேளை துருப்புடிச்சுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவகிட்ட ரூமை காட்ட இவளும் சுத்தி பார்த்துட்டு எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடா. அடுத்த சீன்ல பாய் ஃப்ரெண்ட் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்க பாரு, கண்ட மாத்திரை எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுக்க கூடாது, இது மாதிரி செக் பண்ணிட்டு தான் மாத்திரை எடுக்கணும், அது மட்டும் இல்ல உனக்கு தெரியுமா, நான் சப்ளை பண்ற மெடிசின்ஸோ கூட இப்பெல்லாம் பேஷண்ட்ஸ் எல்லாம் நேரா வாங்குறது இல்ல, எல்லா மாத்திரையையும் இது என்ன, அதோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கூகுள்ல செக் பண்ணி தான் மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு இவன் மாத்திரையை பத்தி அட்வைஸ் பண்ணும்போது ஏண்டா என் பையன் திறந்து பாத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா இன்னும் அந்த மாத்திரையை போட்டுட்டு இருக்கேன், எதுக்காக போடுறேன், எந்த டாக்டர் உனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு அது போட்டாதான்டா தூக்கம் வருது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும், எனக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்துல யாருக்கு நடந்திருக்கும், சரி விடு, எனக்கு அந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ஹாஸ்டல் ரொம்ப மோசமா இருக்கு, அந்த வார்டன் சரியில்லை, பயங்கரமா கத்துறாங்க, ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, சேஃப்டியா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, பரவாயில்ல என்னோட பட்ஜெட்டுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு இவன் சொன்னோன்னா 6 மாச வாடகையை ஒன்னா கேக்குறாங்க, எப்படி கொடுக்க முடியும்னு, மொத்தமா பார்க்க போனா நமக்கு லாபம் தானே, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஹாஸ்டல்ல இருந்து பஸ் ஏறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து வரணும் போல இருக்கு, ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்கு, அது வழியா தான் போகணும்னு செக்யூரிட்டி சொல்றான், சேஃப் இல்லப்பா அப்படின்னு சொன்னோன்னு, அப்படி பார்க்க போனா டெல்லியே சேஃப் இல்ல அப்படின்னு இவ சொல்ல, சரி அங்கே தங்கிக்கோ அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். உனக்கு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா அப்படின்னு இவ ரெக்வெஸ்ட் பண்ண அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல நேரா இவளை கூட்டிட்டு ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த டாக்டர் வீட்டுல இவளுக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு பார்த்தா இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் டைமா இந்த டாக்டர் கிட்ட வேலை செய்யலான்னு இவ வந்திருக்கா. அப்ப இவ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பூனை ஓடி வருது, அதோட பேர் ராட்சசா. அந்த டாக்டர் பொண்ணு இவ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதனால உன் பேர் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே என்னோட பேர் கியாரா, இந்த பூனை இருக்கே இந்த பூனை இது என்கிட்ட மட்டும்தான் பேசும், யார்கிட்டயும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டரும் வந்து இவ்வளவு வேலையில ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லிடுறாங்க. அடுத்த சீன் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. ஒரு 3 பொண்ணு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த காலியா ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு வந்து கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஓஜா போட வச்சு விளையாட போறாங்க. அவங்களுக்கு யாருமே இல்லாத இந்த ரூம்குள்ள ஓஜா போட விளையாடணும்னு ஆசை போல இருக்கு. கேண்டல்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு எல்லாரும் போர்டு மேல கைய வச்சு அனு நீங்க இருக்கியா, இருந்தா எஸ்ன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டபடி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு படன்னு கதவு தட்டுமா, அவ்வளவுதான் தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஏதுன்னு வெளியில வந்து பார்த்தா சட்லானான்னு, இதே ஃப்ளோர்ல சட்லானான்னு ஒரு பொண்ணு தங்கியிருப்பான். அவ வந்து மரியாதை அந்த ரூமை விட்டு வெளியில போங்க, இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி திட்டம் உனக்கு ரெடி வந்துச்சு
அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு இவங்களும் ரூம்குள்ள போயிட்டு விளையாடலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி கருப்பா எரிஞ்சு போன ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை இவங்க பார்க்காம பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க எரிஞ்சிட்டு இருக்க கேண்டில் எல்லாம் ஆஃப் ஆகுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பயங்கரமா கத்தி அங்க இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் கூப்பிடுறாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்க மொத்த பேரும் வெளியில வந்து பாக்குறாங்க. பட் இந்த கதவை வந்து திறந்து விட்டு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் முன்னுக்கு வரல. அந்த அளவுக்கு அவங்களால கதவையும் திறக்க முடியலன்னு சேர்த்தே கத்துறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வார்டன் ஏய் சும்மா இருங்கடி அப்படின்னு கத்திட்டு புலம்பிக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு போறாங்க. எப்ப பார்த்தாலும் செத்து போன அந்த பொண்ணோட ரூமுக்கு போறதே வேலை. அங்க போய் விளையாட வேண்டியது, இது மாதிரி கத்த வேண்டியது, தங்கவே மாட்டாளுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் உட்காரும் போது இவங்களோட ஃப்ரெண்டான ஈலு மிஸ்ரா ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க போன உடனே என்னாச்சு, எதுக்காக புலம்பிட்டே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே வேற என்ன, அந்த காலியா இருக்க ரூமுக்கு போறது, ஓஜா போர்டு விளையாட வேண்டியது, பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு இப்படிதான் கத்திட்டு இருக்க வேண்டியது, இதே வேலை இவளுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் பையன் என்னன்னா அப்படின்னு கேட்ட உடனே அதை பத்தி ஏன் ஞாபகப்படுத்துற, அவனை பெயில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போனவன் தான், அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்ல. இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி என் சொல் பேச்சு கேட்கறதே இல்ல, மதிக்கிறதே இல்ல, அவனை பத்தி தான் எனக்கு கவலை, எப்ப வருவானே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த பையனையும் நான் விசாரிச்சு பார்த்தேன். ஏதோ ராஜஸ்தான்ல கடத்தல் கேஸ்க்காக அவனை கால்ல எடுத்தாங்க. அப்ப கூட கேட்டு பார்த்தேன், ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, இவன் எப்ப வருவானே தெரியல அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு பக்கத்துல வந்து உட்காந்து எதுக்கும் கவலைப்படாத அவன் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி வார்டனான கிரேஸும் அவங்களை ஆறுதல் படுத்த அங்க கட் பண்ணி மறுநாள் நம்ம வார்டனான கிரேஸ் எல்லாரையும் மீட் பண்ண போறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க, இதே ஹாஸ்டல் உங்க வீடுன்னு நினைச்சிட்டீங்களா, எல்லாரும் குத்துக்கல்லாட்ட இங்கே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே என்ன பண்றது, எங்களாலதான் வெளியில போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து பேச, என்னைய எதிர்த்து பேசுறீங்க, இங்க பாருங்க நான் என்ன எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டேன், உனக்கு 8 மாசம் ஆச்சு, சீக்கிரமா நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆற வழிய பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது டக்குனு நிக்கி வந்து மேடம் நான் என்னோட ரெண்ட்டை கொடுத்துடுறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி திக்கி பேச ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல சட்லானாவோ இங்க பாருங்க மேடம் அந்த ரூமை யாரும் திறக்காத அளவுக்கு பூட்டி போடுங்க, அந்த ரூம்ல ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி வாய எடுக்க இவ்வளவுதான் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அதட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் முதல் முறையா அந்த ஹாஸ்டலுக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வரும்போது அங்க இருக்க செக்யூரிட்டியோ சார் இதுக்கு மேல நீங்க போக கூடாது, இது லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிடுறான். இவன் நேரா தன்னோட ரூமுக்கு போய் கதவை ஓபன் பண்ணி உள்ள போறா. இந்த ரூம் நம்பர் 333ங்க. உள்ள போனவ ரூமையே ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வெளியில ஒரு பெட்டி இருக்கும் இல்லையா, அதுல தன்னோட பைய வச்சுட்டு உள்ள போய் ஜன்னல் எல்லாம் திறந்து பாக்குறா. திடீர்னு அந்த பெட்டி மேல வச்ச பை கீழே விழ அதை எடுத்து கதவுல மாட்டிட்டு அந்த ரூம்குள்ள இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க இல்ல மிஸ்ராவோ தான் பையன் கூட பழகின ஒரு அக்யூஸ்ட் இருக்கா இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணி இப்ப ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு திருட்டு வழக்கு இருந்துச்சு இல்லையா, அதுக்காக விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல வச்சு பொலன்னு பொலந்து எங்கடா என் பையன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே மேடம் எனக்கு உங்க பையனை பத்தி எதுவுமே தெரியாது, அவன் எங்க இருக்கானோ தெரியாது, நாங்க ஜெயில ஒன்னா பழகணும் அது உண்மை, ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், உங்க பையன் ஒருத்தர் கிட்ட வேலை செஞ்சான், அவரோட பேர் ஹிக்கிம், நீங்க ஹிக்கிம போய் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பின உடனே இவங்களும் இன்ஸ்பெக்டர் ஆச்சு, அதனால அந்த ஹிக்கிம் இருக்க ஸ்ட்ரீட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒரு டாக்டர் மாதிரி நாட்டு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு பேஷண்ட் வராரு. அந்த பேஷண்ட் கிட்ட தன்னோட 2வது மனைவிய பயங்கரமா சந்தோஷப்படுத்தணும், அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புலம்ப இவனும் நேரா எழுந்து போய் ஒரு தேல் எடுத்து அதை நசுக்கி அதுல கொஞ்சம் ரத்தத்தை கலக்கி நேரா கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருன, நான் பியூர் வெஜ்ஜுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லன்ட்டு அப்படியே வாயில கவுத்துறான். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பயங்கரமான நம்பிக்கை தர வார்த்தைகளையும் சொல்லிக்கிட்டே இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அனுப்புறான். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு. அந்த பேஷண்ட் போனதுக்கு அப்புறம் ஏலு மிஸ்ரா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைய யாருங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்ட உடனே இந்த பையனை பாத்திருக்கீங்களா, இவனோட பேர் ஜீவா, உங்ககிட்ட தான் வேலை செஞ்சான் நம்ம அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா இங்கதான் வேலை செஞ்சான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவன் போயிட்டான், அவன் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் என்ன மாதிரியான வேலை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இல்லு மிஸ்ரா கேட்க எனக்கு கொஞ்சம் மூலிகைகள் எண்ணெய்கள் இதெல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி எப்பயில இருந்து வரலன்னு ரொம்ப நாள் ஆச்சு மேடம், அவன் இல்லாம நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, சரி நீங்க ஏன் அவனை தேடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் அவனோட அம்மா அதனாலதான் தேடுறேன் அப்படின்னு சொல்ல டக்குனு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வந்து பாருங்க, அதே மாதிரி உங்க பையன் வந்தா உடனே வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க, எனக்கு கையொடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு. இந்த பக்கம் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் புதுசா வந்திருக்கா இல்லையா, அவ மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டு பக்கத்து ரூம கதவை தட்டி நான் புதுசா இந்த ரூமுக்கு வந்திருக்கேன், என்னோட பேரு மது அப்படின்னு தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது ரீமா அந்த இடத்துல இருக்காங்க. சரிம்மா நீ எந்த இடத்துல இருந்து வந்த அப்படின்னு கேட்க நான் குவாலியர்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏமா குவாலியர் இங்க இருந்து ரொம்ப தூரம் ஒண்ணும் கிடையாது, இதுக்காக ஹாஸ்டல் எடுத்து நீ தங்கணுமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு கத்த அந்த இடத்துக்கு ஸ்வெட்லானாவும் வந்து சொன்னது கேட்டுச்சா, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அவ்வளவுதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரகடா பேச இவ்வளவு பயந்து போய் தன்னோட ரூமுக்கு வந்துடுறா. மறுநாள் அந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி பாய் ஃப்ரெண்ட் கூட முதல் முறையா இவ வேலையில ஜாயின் பண்ண போறா. வேலையில இவளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவளும் ஒரு கால் சென்டர்ல கஸ்டமர் சர்வீஸ்ல இருப்பா போல இருக்கு. சோ பக்கத்துல இருக்க பொண்ணும் இவ வந்ததை பார்த்துட்டு அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல இவ ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு சாப்பிட போனோம் இல்லையா, சோ அவ போன் பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள இவ ஃப்ரெண்டான பிலாடி நக்கல் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத பாத்துறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு டைனிங் ஏரியாவுக்கு வரா. இவ பார்த்தத அவ பார்த்துட்டு டக்குன்னு இவளும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து எப்படி இருக்கு உன்னோட ஜாப்லாம் நல்லா இருக்கா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நகல் கிட்ட கூட பேசாம ஓடி வந்துட்டேன்னா பாத்துக்கோ. ஏன் சோ முதல் நாள் நீ வேலை செஞ்ச உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே நக்குல பத்தி ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அவளும் நக்குல் ரொம்ப நல்லவரு, உனக்கு கூட ஹெல்ப் பண்ணாருன்னா பாத்துக்கோ. ஏன் சோ ஃபியூச்சர்ல நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது மட்டும் இல்ல நல்லா படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேச அவ மொபைல்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. பாத்துட்டு இவரு குவாலியரை சேர்ந்தவர் தானே அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல குவாலியருக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, இவரு பியூர் நியூ டெல்லியை சேர்ந்தவர், இங்கதான் இருக்காரு, எனக்கு இவரை முன்னாடில இருந்தே தெரியும், படிச்சது வளர்ந்தது எல்லாமே இங்கதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளுக்கு ஏதோ ஒண்ணு சஸ்பீஷியஸாவே இருந்துட்டு இருக்குங்க. அடுத்த சீன்ல இவ டக்குன்னு உன் கூட வேலை செய்யறாரு இந்த ஆபீஸ்லயா இருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே இல்ல இல்ல இவர் பக்கத்து ஆபீஸ்ல வேலை பண்றாரு, லஞ்ச் டைம்ல என்ன மீட் பண்ண வந்துருவாரு, கரெக்டா மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுவோம்னா பாத்துக்கோயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அந்த இன்விடேஷனை இவளுக்கும் சென்ட் பண்ணி வைக்க அதை எடுத்து வந்து இவ ரூம்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்பன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இவளோட கதவு மட்டும் படப்படன்னு தட்டப்பட வெளியில வந்து பாக்குற யாருமே இல்ல. சோ மத்த கேர்ள்ஸும் அதுக்கப்புறம் தான் வராங்க. வந்தவங்களை பார்த்துட்டு இங்க பாருங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன், இங்கதான் தங்குவேன், என்னால இந்த பட்ஜெட் தான் அஃபோர்ட் பண்ணி வாழ முடியும், சோ நான்லாம் காலி பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு இவளும் திமிரா பேசிட்டு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்குள்ள ஒரு ட்ரீம்ங்க, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இவளை யாரோ பலவந்தப்படுத்துற மாதிரி இருக்கு. பலவித இல்யூஷனான கனவுகள், நிர்வாணமா ஸ்டேஜ் முன்னாடி போய் நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பவும் இவளை நிறைய பேர் ஹாரஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல நக்குல் பையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல். அதை கேட்டுட்டு டக்குன்னு தூக்கத்துல இருந்து மூழ்கி இருந்துக்கிறா. வேத்து விறுவிறுத்து உட்கார்ந்துட்டு இருக்கவ சரின்னு ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியில இருந்து காத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நமக்கும் காட்டுறாங்க இந்த ரூம்ல இவளுக்கு பின்னாடி ஒரு கொடூர போய் நின்னுகிட்டு இவளையே பாத்துட்டு இருக்கு. அப்படியே அவளோட நினைவுகள் இவ காலேஜ் படிச்ச டேஸ்க்கு போது அழகா ஒரு ப்ளூ கலர் சாரியை கட்டிக்கிட்டு எப்படி இருக்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டும் போது நீயா ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்கன்னா பாத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவும் எடுக்கிறா. நெக்ஸ்ட் இவ ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச வந்துடுறா. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லையா, அவன் இவளை கிஸ் பண்ண போக அந்த இடத்துக்கு முகமூடி போட்ட 3-4 பேர் வந்து பயங்கரமா ரெண்டு பேரையும் தாக்குறாங்க. ஒருத்த மட்டும் இவளை தரன்னு இழுத்துட்டு போறான். அந்த சமயத்துல ஒருத்தன் நக்குல் பையா அப்படின்ற மாதிரி கத்த அங்க கட் பண்ணி மறுநாள காட்டுறாங்க. திரும்பவும் இவ ரெடி ஆகி ஆபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது நடந்து போறா. இவ ஆபீஸ்க்கு பக்கத்துலயே நக்குல் வேலை செய்யற ஆபீஸ் இருக்கு. சோ அங்க போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நக்குல பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. மேடம் நான் பக்கத்துல எக்ஸ்டிஎன்ல தான் வேலை பாக்குறேன். சோ அங்க நான் கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கிறதுனால நக்குல் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்ணணும். அவரோட ஃபுல் அட்ரஸ் மட்டும் கேட்க மறந்துட்டேன். திரும்ப ஒரு கஸ்டமர் கிட்ட கால் பண்ண முடியாது இல்லையா, அவரோட குவாலியர் அட்ரஸ் மட்டும் கொடுங்கள அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவருக்கு குவாலியர்ல எல்லாம் அட்ரஸ் இல்ல, அவரோட பெர்மனன்ட் அட்ரஸ் இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 செகண்ட் நக்குல் லஞ்சுக்கு போனவர் வந்துட்டாரே இல்லையான்னு செக் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்டோ நக்குல்னு கூப்பிட டக்குன்னு அவனும் பேலின்னு திரும்பி பாக்குறான். அவ பார்த்த உடனே அவ்வளவுதான் இவ சிட்டா அந்த இடத்த விட்டு பறந்துடுறா. அவனும் அதை கவனிச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவ மாடிப்படியில ஃபாஸ்டா இறங்கி போக மேல நின்னுக்கிட்டு யார் நீ, எதுக்காக என்ன தேடி வந்த அப்படின்ற மாதிரி கூச்சல் போட இவளே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க நம்ம ஸ்வெட்லானா இருக்கா இல்லையா, அவளுக்கு கழுத்துல ஏதோ மார்க் இருக்குங்க. அது மட்டும் இல்ல ஒரு ஆப்பிள சாப்பிடறா. அத கூட அவளால சரியா சாப்பிட முடியல, வாமிட் வருது. நம்ம கிரேஸ் மேடமும் காரை எடுத்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிரைவிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். காரை கொண்டு போய் பின்னாடி ஒரு கல்லு முட்டை இருக்கும் அதுல இடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இளமிஷா ஓடி வந்து இரு நான் கத்து கொடுக்குறேன், என்ன கார் டிரைவ் பண்ற, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, வயசாகி வேற போச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவங்களை நக்கல் பண்ணிக்கிட்டே கார் ஓட்ட கத்துற. அவங்களும் இவங்களை கலாய்ச்சிக்கிட்டே கார் ஓட்டிட்டு கத்துட்டு இருக்காங்க. ஆனா கார் சுத்தமா இல்ல அப்படின்றதுனால அங்க இருக்க வேலைக்காரங்கிட்ட சொல்லி அந்த காரை கழுவ சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பூட்டி கிடக்குற ரூமுக்கு புதுசா ஒரு பொண்ணு வரான்னு சொன்னியே, வந்துட்டாளா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா வந்துட்டா, அந்த ரூம்ல தான் பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு ரொம்ப நாளா பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து சைலண்டா தானே இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாமா ஆனா பேய் பூதம் எல்லாம் இருக்கிறது உண்மைதான் நானும் நினைக்கிறேன்னு ஈழ மிஸ்டர் சொன்ன உடனே அதெல்லாம் உண்மை கிடையாது, எங்க கிராமத்துல கூட தான் அப்படி எல்லாம் சில சடங்குகள் பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்து பாக்குறப்பா, அதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு கிரேஸ் சொன்ன உடனே ஈழ மிஸ்டரவோ என் பையனை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த குற்றவாளிய செம்ம பொலந்த அவன் ஹக்கீம்னு ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் பார்த்தா அவரு ஒரு நாட்டு மருந்து வைத்தியரா இருக்காரு. அது மட்டும் இல்ல இந்த பேய் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாராம். நான் வேணா அவரை வர சொல்லவா அப்படின்னு ஈழ மிஸ்டர் கேட்க சரி உன் ஆசையை என் கிடப்பானே வர சொல்லுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த நாட்டு மருத்துவரான ஹக்கீம் காட்டுறாங்க. அவரு மாடியில இருந்து கீழே எதையோ வெறிச்சு பாத்துட்டு இருக்காரு. அந்த ரோடு முழுக்க நிறைய பேர் வெளியில நின்னுக்கிட்டு போறவங்க வரவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுல ஒரு லேடி
அந்த தெருவுல நின்னுட்டு இருக்க அவளை ஒரு மாதிரி இவரு விரிச்சு பாக்குறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பரபரப்பா தன்னோட வேலையை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும் இல்லையா, டாக்டர் வீட்டுக்கு கிளம்பி ஃபாஸ்டா போய் அங்க இருக்க ஒர்க் எல்லாம் அவ பண்றதுக்குள்ளேயே பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட கேஷ் எல்லாம் வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறா. சோ இப்படி இவ சின்சியரா இருக்கும் போது அங்க இருக்க டாக்டர் மேடமும் இவளை பார்த்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிடு, இதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தான் என்னால எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்க முடியும்ன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆபீஸ்ல இருக்க ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஆபீஸ் ரூமையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்க இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் கவுன்சிலிங் பண்றாங்கன்ற நோட்டீஸையும் படிக்கிறா. அதை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல டாக்டருக்கு ஒரு கால் வருதுங்க இந்த பக்கம். இவரை அட்டன் பண்ணி கண்டிப்பா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு இப்ப கிளம்பி போக போறது ஏலமிஸ்டா இருக்கிற அதே ஹாஸ்டலுக்கு தான். அந்த வீட்டுல இருக்க டாக்டரோட பொண்ணு மது என் கூட வந்து பேய் படம் பார்க்க ரெடியா அப்படின்னு கேட்க, அந்த காலத்துல ரிலீஸ் ஆன நோஸ்ஃபெராட்டோ மூவி ஓடிட்டு இருக்கு. அதை இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது மது கியரா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. சரி நீ எப்பல இருந்து ஸ்கூல் போகாம வீட்லயே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே எங்க அப்பா இறந்ததுல இருந்து அப்படின்னு அவ பதில் சொன்ன உடனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னால இது மாதிரி திகில் படங்கள் எல்லாம் தனியா பார்க்க முடியாது, ஏன் வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது கூட என்னால பார்க்க முடியாது, யாராவது திகிலான சம்பவத்தை பத்தி பேசினா கூட என்னால அதை கேட்க முடியாது, தனியா சுதந்திரமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கியாராவோ எங்க அம்மா என்ன சொல்வாங்க தெரியுமா, பயம்தான் நம்மள ரொம்ப கவனமா இருக்க வைக்கும், விழிப்புணர்வோட இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் மனசுல வச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறா. இந்த பக்கம் டாக்டரை காட்டுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மறுநாள் இவ ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு. சோ அந்த இடத்துக்கு ஹாஸ்டல்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கா. நான் இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்கா போல இருக்கு, அவ இறந்து போயிட்டாலாம், அதனால அவ ஆவி அங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு எல்லாரும் ரூமரை கிளப்புறாங்க. எனக்கும் அங்க போனதுல இருந்து லைட்டா கெட்ட கனவு வர மாதிரியே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்ல, இவளோ அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நார்மலான விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. நீங்க யார கேட்டு ஒரு மனநிலை மருத்துவரை இங்க கூப்பிட்டுருக்கீங்க, அவர் ஒரு ஹெர்பல் டாக்டர்னு வேற சொல்றீங்க, அவர் வந்து இங்க என்ன பண்ண போறாரு, எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கிற உண்மையை வெளியில மறைக்க முடியும், வந்திருக்க பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இந்த டாக்டர் வர போறாரு இல்லையா, அத பத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஏலமிஷாக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு டாக்டர் வர்றாருன்னு சொன்ன அந்த ஃப்ராடு இன்னும் வரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்க. அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து, மா நான் தான்மா அந்த போலி டாக்டர், என்ன போய் திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ நீங்க தான் அந்த டாக்டரா, வாங்க வாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் தங்கி இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் போறாங்க. அங்க போன உடனே அந்த ஃப்ளோரை பார்க்கும் போதே ஏதோ ஒண்ணுதான் அவரு ஃபீல் பண்றாரு. அந்த செவுத்தெல்லாம் அப்படியே தொட்டுக்கிட்டே போவாருங்க. பயங்கரமான மியூசிக். பொறுமையா இவரு அந்த ரூம் கிட்ட போகும்போது எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க. பொறுமையா அவர் திரும்பி பார்த்துட்டு இதுதான் அந்த ரூமா அப்படின்னு கேட்க, வார்டனும் ரூமை திறந்து விட இவரும் வாசல் கிட்ட போய் நிப்பாருங்க. அவரை பிடிச்சி ஏதோ ஒரு சக்தி வெளியில தள்ளுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவர் உள்ள நம்பிக்கையோட போயிட்டு அந்த ரூம் முழுக்க பாக்குறாரு. அந்த கார்னர்ல ஒரு பெட்டி, பழைய பெட்டி இருந்துச்சு இல்லையா, அதையும் அடிச்சு பார்த்துட்டு அந்த ரூம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு காத்து வேகமா அடிக்குமா. ஸ்கிரீனை திறந்து வச்சுட்டே இவ வேலைக்கு போயிட்டா போல இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே கிரேஸ் அந்த ஜன்னலை சாத்திட்டு இருக்கும் போது இவருக்கு ஹீரோயினோட போட்டோ இருக்கிறத எடுத்து பாக்குறாரு. அந்த சமயத்துல கிரேஸோ, நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதை பாருங்க, அதை விட்டுட்டு இங்க இருக்கிற பொண்ணோட போட்டோ எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லல அப்படின்னு புடிங்க இங்க வச்சுட்டு, இங்க ஒரு ஆன்மா இருக்கிறது உண்மைதான், அது இங்க இருக்கிறவங்கள நிம்மதியாவும் விடாது, இங்க இருந்து வெளியில போகவும் விடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கிரேஸ் மேடம் டக்குன்னு, என்ன சார் சொல்றீங்க, அந்த பொண்ணு ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா, இந்த ரூம்ல சாகல, அவளோட ஆன்மா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. இல்ல, அவளோட ஆன்மா இங்கதான் இருக்கு, அது உங்களெல்லாம் சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெளியில வராரு. எல்லா பெண்களும் அவர் என்ன நெக்ஸ்ட் சொல்ல போறாருன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. சரி நீ வந்து இங்க ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும், முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் எப்பவும் போல கோவமா பேச, அவரும் வெளியில வந்து எல்லா பெண்களையும் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு, உங்களால இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போக முடியாது, உங்களை அது திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திரும்பவும் கிரேஸ், இன்னும் நீ போலியா, இங்கதான் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் கத்த, மேடம் ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, எவ்வளவு நாள் என்ன பார்த்து கத்த போறீங்க, என்ன கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுக்கான பிரதிபலனை நீங்க அனுபவிக்க போறீங்க, இந்த இடத்துல ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு, அது மட்டும் கிடையாது, அந்த பேய் உங்க யாரையும் சும்மா விடாது, வேற ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகம் என்னால பார்க்கக்கூடிய உலகம், அப்படியாப்பட்ட கொடூரம் நீங்க தங்கிட்டு இருக்கு, உங்களெல்லாம் சும்மா விட போறது இல்ல, மெயினா அந்த ரூம்ல ஒரு ஏழை பெண் தங்கி இருக்கா இல்லையா, அவ்வளவு சும்மா விடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ்வளோ பயந்து போய் நடுங்கி எங்கேயோ பரபரப்பா நடந்து போயிட்டு இருக்கா. ஆனா எங்க போறானே புரியல. சப்வே வழியா கூட அவளால போக முடியலங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பயம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரின்னு ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போலான்ட்டு ரோட தைரியமா கிராஸ் பண்ணி போயிடுறா. பஸ்ல அவ டிராவல் பண்ணும் போது நிறைய கூட்டம் இருக்கு இல்லையா, அப்போ இவளுக்கு பின்னாடி ஒருத்தன் ரொம்ப பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இல்லிட்ரேட் மாதிரி பிஹேவ் பண்றான். இவளுக்கும் கடுப்பு இருந்தாலும் அவனை எதிர்த்து கூட பேசுறதுக்கு தைரியம் இல்லாம அப்படியே நின்னுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி போக அவனும்
அவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே வராங்க. இவ இந்த ஹாஸ்டலுக்கு போனோம்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு சந்து வழியா தான் போவாங்க. அந்த வழியா இவ போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் பின்னாடி கேட்க இவளும் திரும்பி பார்த்துட்டு பதட்டத்தோட வேக வேகமா கேட்ட திறந்துட்டு ஓடும்போது செக்யூரிட்டி மேல இடிச்சுக்கிறா. அவரோ ஏமா உனக்கு கண்ணு தெரியலையா இப்படி இடிச்சிட்டு போற பைத்தியமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் நேரா போய் ரெஸ்ட் ரூம்ல குளிக்க போறாங்க. அந்த சமயத்துல அவ ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்க அங்கே கழட்டி போட்டுட்டு அவளும் குளிச்சுட்டு ஏதோ ஒன்று திங்க் பண்றா. பாத்தீங்கன்னா பயங்கரமான சவுண்ட் கேக்குது. இவளும் பொறுமையா அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த சமயத்துல ரூம்ல பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இந்த தடவை அவ கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு முடிவோட வெளியில கிளம்புறா. அப்ப அந்த உருவம் இவளையே பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நைட் ஆயிடுச்சு. ஸ்வெட்லானா மட்டும் கேட்டு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த டாக்டர் வராங்க. வந்துட்டு கண்டிப்பா உனக்கு நான் உதவி பண்றேன், நான் சொல்ற மாதிரி கேக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் விஷம் எல்லாம் கொடுத்துறாதீங்க, நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நாங்க என்ன பாவத்தை பண்ணோம்னு தெரியல, இங்க இருந்து வெளியில போக முடியலன்னு. நீ ஏமா பயப்படுற, நான் இருக்கேன், நம்பி வெளியில வா, இத மட்டும் நம்பிக்கையோட பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸ்வெட்லானாவை கொஞ்சம் தூரம் கூட்டிக்கிட்டு அந்த சந்து வழியா பொறுமையா மூவ் பண்ணி போக இவளும் ஒருவித பயத்தோட நடந்து போறாங்க. ஏன் இந்த அளவுக்கு பயம்னே தெரியல. இந்த ஹாஸ்டலை விட்டு அவளால வெளியில போக முடியல. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா. அவ கழுத்துல ஆல்ரெடி மார்க் இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுல திரும்ப யாரோ கயிறை போட்டு இழுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அவ ஃபீல் பண்ண அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுறா. முடியல, என்னால வெளியில வர முடியல அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட சொல்ல இந்த டாக்டரும் ஒரு சின்ன பாட்டில கொடுத்து என்ன செய்யணும்னு தெரியும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் மறுநாள் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அருண் கூட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போய் ஒரு லிப்ஸ்டிக்கை வாங்குறா. நெக்ஸ்ட் ஒரு கஃபேக்கு போய் 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காங்க. அவ புதுசா ஒரு கம்மலை போட்டிருக்கா. இந்த கம்மல் எனக்கு அழகா இருக்கா அப்படின்னு கேட்க நீ இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் மாறிட்ட, செம்மையா இருக்க பாக்குறதுக்கு, உனக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே நீ கூட தான் ஜிம்முக்கெல்லாம் போற, பாக்குறதுக்கு ரொம்ப பர்சனாலிட்டி ஆயிட்டே போறியே, யாருக்காக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்ட உடனே ஏன் கேட்க மாட்டேன், உன்னை பாக்குறதுக்காக குவாலியருக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் எப்படியாப்பட்ட ஃபீலோட வருவேன் தெரியுமா, நீ தான் என்ன ஏமாத்திட்டு ரூமை விட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே பைத்தியம் முடிச்சிச்சா உனக்குன்ற மாதிரி இவளும் புரிஞ்சுக்கிட்டு கிண்டலா சொல்றா. ஏய் நான் சீரியஸா சொல்றேன்டி, நீ பாட்டுல ஹாஸ்டல்ல போய் தங்கிட்ட, நான் அந்த ரூம்ல தனியா இருக்கேன் தெரியுமா, மொத்த பசங்களும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டானுங்க, அந்த காட்டுல தான் வாழ போறியா, டெல்லி சேஃப் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. அந்த ஹாஸ்டல்ல இன்னும் நிறைய பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்கதான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்குன்னு, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரலையா, இதுவே உனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், நீ சிட்டி பக்கமா வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து லிவிங் டுகெதர்ல இருக்கலாம், அந்த ஹாஸ்டல்ல பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. அந்த இடத்துல இருந்து முறைச்சிட்டு போயிடுறா. லிஃப்ட்ல போகும்போதே அவ போட்டிருந்த லிப்ஸ்டிக் எல்லாம் கலைச்சிக்கிட்டு ஒரு வித ஃப்ரஸ்ட்ரேஷனோட போகும்போது அதை எல்லாத்தையும் அவனும் நோட் பண்றான். திரும்பவும் அவகிட்ட பேச வரும்போது அவாய்ட் பண்ணிட்டு அழுதுகிட்டே பார்க்கிங் ஏரியாவுக்கு போனவ எனக்கு நல்லாவே தெரியும் நான் கெட்டு போயிட்டேன் தான், என்ன குத்தி காட்டுற, அங்க சரியில்லாத பெண்கள் வாழ்றாங்களா, இருந்தா என்ன, அவங்க அவங்களோட வேலையை பாக்குறாங்க, நான் என்னோட வேலையை பாக்குறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, நான் உனக்கு இடைஞ்சல போயிட்டேன் இல்லையா, என்ன நீ தப்பா நினைக்கிற இல்லையா அப்படிங்கிற மாதிரி கம்மலெல்லாம் கழட்டிட்டு பயங்கரமா கத்த இவனும் அவளை கூட்டிக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடறான். அங்க போனவ அழுதுகிட்டே இருக்கா. நீ சொல்றது மட்டும்தான் உனக்கு வலிக்குது, ஆனா தினமும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றது தெரியுமா, சரி உன் எதிர்காலத்தை நீ பாத்துக்கோ, அந்த அளவுக்கு ஏன் ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இந்த பக்கம் இவன் சைலண்டா இருக்கான். ஒரு பக்கம் கோவம் அவன் மேல நெருங்கி போனாலும் பயங்கரமா அவாய்ட் பண்றா. இங்க பாரு அருண், உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை விட்டுட்டு நீ பாட்டுல உன்னோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோ, எனக்கு நல்லா தெரியும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உன் மைண்டுக்குள்ள அதே தான் ஓடிட்டு இருக்கு, நான் கெட்டு போயிட்டேன்னு உனக்கு ஃபீல் ஆகுது, என்ன உனக்கு பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு ஆரம்பத்துல என்ன ஃபீல் உன் மேல இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இப்பவும் இருக்கு, என்ன தப்பா நினைக்காத, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இல்ல மிஷாவோ சமையல் பண்ணிக்கிட்டு பையனை பத்தி கிரேஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியும் என் பையன் ஒரு டாக்டர் கிட்ட தான் வேலை பார்த்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தான் புரியல, இந்த கடத்தல் வழக்குல பிடிப்பட்டான் இல்லையா, அவங்கிட்ட விசாரிச்சு பார்க்க வேண்டியதானே, இவனை இப்ப ராஜஸ்தான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, அப்போ உன் பையனை எந்த ஜெயில இருக்கிறான்றது விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே இல்ல மிஷாவுக்கு அதை கேட்ட உடனே கோவம் வந்துருது. இவர் ரொம்ப கோவப்படாத, உன் பையனை பத்தி பேசினா எப்ப பார்த்தாலும் நீ கோவப்பட்டே இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல மிஷாவா, ஆமா என் பையன் ஜெயில இருக்கான், எந்த ஜெயில இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தப்பா விசாரிக்க சொல்ற இதானே அப்படின்னு சொல்ல, நீ அவன் மேல அக்கறையா இருக்க, பட் அவன் உன் மேல அக்கறையா இல்ல இல்லையா, காணா போய் 6 மாசம் ஆகுது, என்ன செய்ய சொல்ற என்ன அப்படின்ற மாதிரி இல்ல மிஸ்டா சொல்ல, இப்ப கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற, திரும்பவும் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்ககிட்ட சண்டை போட போற, அவன் உங்ககிட்ட சண்டை போட போறான், இதானே பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இல்ல மிஸ்டாவுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய எறும்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண, இந்த எறும்பெல்லாம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிரேஸும் நான் பாக்குறேன் நீ சமையல பண்ண அப்படின்ற மாதிரி சிங்குக்கு
கீழே அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஒரு சின்னதா ஒரு டைல்ஸ் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த டைல்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களும் டார்ச் அடிச்சு உள்ள பாக்குறாங்க. ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை எடுத்து திறந்து பார்த்தா கொஞ்சம் கட்டுக்கட்டா பணம் இருக்கு. பக்கத்துலயே ஒரு கால் கொலுசும் இருக்கு. இன்னும் இவங்க உள்ள செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பாட்டிலுக்குள்ள செத்து போன தேல் இருக்குங்க. இந்த எறும்பெல்லாம் இந்த தேலை தேடிதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஹக்கிமா காட்டுறாங்க. அந்த நாட்டு மருந்துவர் கொஞ்சம் அமானுஷ்யமாவும் இருக்கிறாரு, சஸ்பென்ஸாவும் இருக்கிறாருங்க. ஒரு சின்ன குழந்தை பாலை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட இங்க வாயேன் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். எப்பவும் ரோட்ல ஒரு லேடி நின்னுட்டே இருப்பா இல்லையா, அவதான் இந்த பொண்ணோட அம்மா போல இருக்கு. அவளும் பொண்ணை காணும்னு தேடிக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது பால் கிடக்கு. குழந்தையோட பால் இங்க கிடக்கு. எங்க போனா அவ அப்படின்ற மாதிரி டாக்டர் வீட்டை நோக்கி போறா. உன் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அதுவும் இல்லன்னு சொல்ல, என் கூடயும் பேசுறதுக்கு யாருமே இல்ல. என் உடம்பெல்லாம் நிறைய புண் காயங்கள் இருக்கு இல்லையா, அதனால என்னை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு தேவதை வருவா. அந்த தேவதை வந்ததுக்கு அப்புறம் என் உடம்புல இருக்க காயங்கள்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த தேவதை யார் தெரியுமா, நீதான் அப்படின்ற மாதிரி குழந்தைய பத்தி சொல்ல, அவளும் அந்த டாக்டர் கிட்ட நெருங்கி போறா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. திரும்பவும் அம்மாவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா தேடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அவங்க டாக்டரோட வீட்டுல மேல மாடியில ஏறி போய் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணுத்த பார்க்க கூடாத பாத்திருப்பாங்க போல இருக்கு. வீச்சுன்னு கத்த அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் ஸ்வெட்லானாவை காட்டுறாங்க. ஹாஸ்டல்ல அவளுக்கு இது வரைக்கும் ஆப்பிள் கூட சாப்பிட முடியாம இருந்திருக்கும் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடறா, சந்தோஷமா இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு ரொம்ப சோகமா இருந்தா இல்லையா. திரும்பவும் டாக்டர் வீட்டுக்கு வேலைக்கு வரா. வேலைக்கு வந்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு இவளுக்கு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. சில வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து நான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். சில பேர் வந்து என்ன ரொம்ப தாக்கி அபியூஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அந்த சமயத்துல என்னால கத்த கூட முடியல. அருணையும் பயங்கரமா தாக்கிட்டாங்க. அவனால எனக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. அப்போ 3 பசங்க இருந்தாங்க. 3 பேருமே மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்த மட்டும் என்னோட வாயை பொத்தி தரன்னு இழுத்துட்டு போனான். எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால நான் எவ்வளவு கத்தியும் யாரோட காதுலயும் விழவே இல்ல. அருணோட மண்டையில பலமா தாக்கிட்டு போயிட்டானுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அருண் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு என்னோட துணியெல்லாம் தேடி கொடுத்தான். நான் அதை போட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இரு ஒரு நிமிஷம், உனக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதுக்காக வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்க, இந்த விஷயம் மட்டும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன ஃப்ரீயாவே வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் தான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அவங்களை நான் பார்க்கவும் இல்ல, என்னால அடையாளமும் சொல்ல முடியாது. அதுல ஒருத்தனோட பேர் மட்டும் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. அது நக்குலுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்து என்ன லவ் பண்ணிருக்கான். நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். நான் டியூஷனுக்கு போகும்போது தான் அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணான். அவன் எனக்கு பல தடவை சாக்லேட் எல்லாம் பிரசன்ட் பண்ணிருக்கான். ஐபோன் கூட கொடுத்தான். பட் எனக்கு அவன் கிட்ட பேசுறதுக்கே தோணல. ஏன் என்னன்னு புரியல. மேபி அவனா இருக்குமோன்ற டவுட் எனக்கு இருக்கு. ஆனா அவன மாதிரியே தான் எனக்கு குரலும் கேட்டுச்சு. மேபி அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக என்ன சீரழிச்சுட்டானோன்ற சந்தேகமும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன ஏதுன்னு எடுத்து பாக்குறா. நீங்க குவாலியர்ல ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதை எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நக்குல் கண்ணாவோட டெல்லி அட்ரஸ் இருக்கு, அந்த இடத்துல வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அடுத்து டாக்டர் இவ இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு, நீங்க இத பெருசாக்கணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு நடந்திருக்கிறது ஒரு பெரிய அநீதி. அத நீங்க மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்க அது இன்னும் உங்களை சித்திரவதைப்படுத்தும். நீங்க எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா, அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் நல்ல ஒரு சாரி கட்டிட்டு போய் பேசினதுனாலதான் இப்படி நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பல முறை யோசிச்சிருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமான்ற மாதிரி இவளும் ஒத்துக்கிறா. சோ இதுதாங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கு. உங்களால இத மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ முடியாது. நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிதான் ஆகணும். நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் அடுத்த சீன்ல அந்த நக்குல் கண்ணாவோட அட்ரஸ் வந்துச்சு இல்லையா, அங்க போய் வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா எங்கயோ ஜாகிங் போயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. என்ன மேடம் உங்களுக்கு வேணும், என் வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அடுத்த சீன்ல ஜீவாவை காட்டுறாங்க. ஜீவா அந்த டாக்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. பக்கத்துலயே ஒரு நகை கடை மாதிரி இருக்கு. அந்த கடையில அவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுக்குறான். அவளும் ஃபர்ஸ்ட் என்னோட கொலுசு ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கொலுசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கும் போது யாரோ கணக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இவன் மேல நிமிந்து பாக்குறான். மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. தீபா டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு டாக்டரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவளை உள்ள தங்க சொல்லிட்டு வெளியில தாத்தா இருக்காரு. சோ ஹீட்டர் ஆன்ல இருக்கிறதுனால கதவை சாத்தி வச்சுக்கோ, தோ வந்துடுற அப்படின்ட்டு அவன் கிளம்ப இவளும் டாக்டரோட வீட்டுக்குள்ள போய் சாதாரணமா கதவை சாத்திட்டு அவ பாட்டுல உள்ளுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் பாக்குறா. அதுல பள்ளியில இருந்து கரப்பாம்பூச்சில இருந்து தேயில இருந்து எல்லாத்தையும் ஆசிட்குள்ள போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஒரு
சத்தம் வர டக்குன்னு அவ ஒரு கதவு இருக்குங்க, அதை திறந்துட்டு உள்ள போனா ஒரு லேப் இருக்கு. இப்படிதான் நிறைய குட்டி குட்டி உயிரினங்கள்ல ஆசிட்ல போட்டு வச்சிருக்கான். இவளும் அதை கிராஸ் பண்ணி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க போய் பாக்குறா. அவ்வளவுதாங்க, அங்க பயங்கரமான சவுண்டு. ஆனா அலறி அடிச்சவ கடகடன் வெளியில வந்து எல்லா கதவையும் தட்டி தட்டி பாக்குறா, எதுவுமே திறக்கல. திரும்பவும் அவ கீழே இறங்கி வந்து அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா பின்னாடியே அந்த டாக்டர் வர, கீழே வேற விழுந்ததுனால கால்ல பலத்த அடி, நொண்டி நொண்டி ஓடி போய் வெளியில இருக்கிற கதவை திறக்க ட்ரை பண்ணி தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவா. ஏன்னா வெளியில ஒரு தாத்தா உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா, அவரு பூட்டிட்டார் போல இருக்கு. அவ்வளவுதான், பின்னாடி டாக்டர். இவ அப்படியே அந்த கதவு கிட்ட பயந்து போய் நடுங்கி உட்கார, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மது நக்குலோட வீட்டுக்கு போயிருந்தா இல்லையா, அவன் கவனிச்சிடறான். அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, தோ வந்துடுற அப்படின்ட்டு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்னோட ஆபீஸ்க்கு வந்தது நீங்க தானே, என்ன விஷயமா வந்திருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது யூஸ் ஆகும்னு வந்து விசாரிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதாங்க பிரச்சனையே, நீங்க வந்தது என்ன பத்தி விசாரிச்சிருக்கீங்க, ஏதோ குவாலியர்ல நான் இருந்தனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க, என்னோட அட்ரஸ் பத்தி விசாரிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா உண்மைதான், உன்னை எனக்கு குவாலியர்ல இருந்து நல்லா தெரியும். இவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவளுக்கு அவளோட காலேஜ்ல நடந்த அந்த அசம்பாவிதம் ஞாபகத்துக்கு வருது. அதுல இவ காதுல இருந்த கம்மலை அவன் புடிச்சு இழுத்திருப்பான், அதனால காதே அறுந்து போயிருக்கும். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு நீ தானே அது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், உங்க ஃப்ரெண்டு மிலாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா, பட் எனக்கு குவாலியர் தெரியாது, நான் குவாலியருக்கு வந்ததே இல்ல, நான் பார்ன் அண்ட் பாட்டம் டெல்லி தாங்க, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து பாத்திரம் கீழே விழுந்து உடையிற மாதிரி இருக்கு. இவனும் தோ வந்துட்டப்பா அப்படின்னு சொன்னபடி ஒரு ரூம்குள்ள ஓடுறான். அங்க பாத்தீங்கன்னா வயசான இவங்க அப்பா இருக்காரு, உடம்புக்கு முடியல போல இருக்கு. அதனால அவர் பாத்திரங்கள் எல்லாம் கீழே தள்ளிவிட இவரால நடக்க முடியாது, நான் தான் இவரை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதையும் இவன் நோட் பண்றா. இருந்தாலும் இவன் மேல அவளுக்கு டவுட் இருக்கு. திரும்பவும் அவன் கிட்ட, நீ என்ன டியூஷன்ல இருந்து ஸ்டாக் பண்ண ஞாபகம் இல்லையா, நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணிருக்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்க, சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க, ஐபோன் கூட கொடுத்த, நீ தானே அது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்க அவன் இல்லன்றான். சோ உனக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ எப்ப வேணா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கார்டையும் கொடுத்தனுப்ப, இவளும் கிளம்பி கடகடன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வரா. அங்க அந்த கார்டை கிழிச்சு போட்டுட்டு பஸ்ல ஏறி அவளோட ஹாஸ்டலுக்கு போயிடுறா. அங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாவது நம்ம கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏங்கி போய் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட பேச போறா. அவங்களும் நல்லா தான் பேசுறாங்க. ஓ நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்களா, அங்க ரொம்ப பாவங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் யாருமே சரியா பேச மாட்டாங்க, அது ஒரு கேங் மாதிரி இருக்கும், எப்படிங்க நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க, தனியா வேற இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எப்ப வேணாலும் எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசலான்ற மாதிரி நல்லா தான் சகஜமா பேசுறாங்க. அவங்களுக்கு தேவையானதை அங்கேயே அரைச்சுக்கிறாங்க, சட்னி அரைக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் ஒன்னா உட்காந்து டைனிங்லயும் சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கேர்ள்ஸ் பத்தி தெரியாது, அவங்க எல்லாம் ஒரே குரூப்ஸா இருப்பாங்க, பாருங்களேன் ஒன்னாதான் வருவாங்க, ஒன்னாதான் உட்காந்துப்பாங்க, ஆனா உன்னோட ரூம்ல பேய் இருக்கிறதா எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அனுன்ற பொண்ணு என்னோட ரூம்ல தான் இருந்தாலா, அவதான் பேயா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவ ரோட் ஆக்சிடென்ட்ல தான் இன்ஃபேக்ட் செத்து போனா, இங்க சாகல அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மேம் நேரா டாக்டரை பார்க்க போயிடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பேஷண்ட் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே மிஸ்டர் மேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம், எப்படிப்பா உன்னால மட்டும் விஷத்தை கொடுத்து நோயை கட்டுப்படுத்த முடியுது, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நம்பிக்கையா வராங்க, அவங்களுக்கு நோய் சீக்கிரமா குணமாகுது, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னு கேட்டபடி அவங்களோட வீட்டு சிங்க் கடியில இருந்து தேல் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை கொண்டுட்டு வந்து டேபிள் மேல வச்சு, இல்ல விஷத்தை கொடுத்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ற அது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் குடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தேல் எடுத்து நசுக்கி அதை ரத்தத்துல கலந்து அவனும் எடுத்து குடிக்கிறான். அடுத்த சீன்ல இவங்க வெளியில வருவாங்க. அந்த சமயம் அந்த முஸ்லீம் பேஷண்ட் அங்கதாங்க இருப்பாங்க. அவங்களோ எப்படிங்க உங்களுக்கு நோய் குணமாகுது அப்படின்னு கேட்கும்போது, நோய் எல்லாம் நல்லா தான் குணமாகுது, ஆனா எங்களுக்கு பே பண்றதுக்கு காசு இல்லாதனால, இங்க பாருங்க மேடம், கையில இப்படி ஒரு எக்ஸ் மார்க்க போட்டு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கிறான், எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டவுட் ஆயிடுது. நேரா இவங்க இந்த எக்ஸ் மார்க் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு மார்ச்சரிக்கு போயிட்டு அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதுல தேவின்ற பொண்ணு இங்க வந்திருப்பா இல்லையா, அவ கையிலயும் இதே மாதிரி எக்ஸ் மார்க் இருக்கும். நம்ம தலைவரை காட்டுறாங்க. அவரோட சீக்ரெட் ரூம்ல ஒரு லேடி குழந்தைய காணும்னு தேடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க இப்ப பிளாட் ஆகி கிடக்குறாங்க, மயக்க மருந்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. சோ அவங்களுக்கு ஒண்ணு ரத்தத்தெல்லாம் எடுக்க ட்ரை பண்றான். அதே மாதிரி எக்ஸ் மார்க் போடுறான் கையில, கழுத்துலயும் ஒரு கட் பண்ணி ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல புடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவன் ஒரு மாதிரி பண்றாங்க, அதாவது அந்த டெட் பாடியில இருந்து ஆவி வெளியில வரும் இல்லையா, அதை அவன் அப்சர்வ் பண்ணிக்க பாக்குறான். பட் அது அவனோட உடம்புக்குள்ள போகல. அதுல ஃபெடப் ஆகி அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துறான். அந்த நேரத்துல அந்த பபன்ங்கிற பக்கத்து கடைக்கார பையன் உள்ள வந்து, என்னையா பண்ணிட்டு இருக்க, போலீஸ் எல்லாம் தேடி வருது, இதுக்கப்புறம் உனக்கு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், உனக்காக பொண்ணு எல்லாம் கூட்டிட்டு வந்து விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா இந்த வேலையை முடி, இல்லனா என்ன ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவன் போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கீழே புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சா இல்லையா, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த ரூமுக்கு புதுசா கர்டன் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க அப்பப்ப சட்னி எல்லாம் அரைப்பாங்க இல்லையா, அதுக்காக மிக்சியோட வந்து எங்களோட சுவிட்ச் பாக்ஸ் ஒர்க் ஆகல, சோ இங்க நாங்க சட்னி அரைச்சுக்கிறோம்னு அரைச்சிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு நர்ஸ்
நர்வஸா இருப்பா போல இருக்கு, அவளை சும்மா கலாய்க்கிறாங்க. நைட் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிச்சு வேலை பாக்குற போல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நைட் எல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்ஸை நான் பாத்துக்கணும், ஒவ்வொரு பேஷண்ட்ஸோட பெட் கவர்லாம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவ மேல ஏதோ சொட்டுதே தண்ணி ஊத்துதே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அண்ணாந்து பாக்குறா. மேல பாத்தீங்கன்னா சீலிங்ல அப்படியே ஈரமா இருக்கு. அத இப்ப மிக்ஸி அரைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் ஏதோ வாட்டர் லீக்கேஜ் இருக்க மாதிரி இருக்கு. சோ அடுத்த செகண்ட் அப்படியே எலக்ட்ரிக்கல் ஸ்பாட் ஆகி அந்த மிக்ஸி ஆஃப்ல இருக்கும் போதே அவங்க சட்னிய மிக்ஸிக்குள்ள கிண்டிட்டு இருப்பாங்க. கையெல்லாம் அப்படியே துண்டு துண்டா அரைச்சி அந்த ரூமே செதறும் பாருங்க. அப்ப அவ பிளட்ட தொடச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல டாக்டர் மேடம் இவள் கிட்ட பேசிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவளோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சரி இப்ப சொல்லு, உன்னோட அந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் எப்பவாவது நினைச்சிருக்கியா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா போய் எல்லாருக்கும் முன்னாடியும் பிரசன்ட் பண்ணுமே, அதனாலதான் நம்மளோட வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சிச்சுன்னு எப்பயாவது நினைச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நினைச்சிருக்கேன், பல தடவை நினைச்சிருக்கேன். நான் இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லார் முன்னாடியும் போய் நின்னதுனால தானே எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி பல தடவை நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு வேற வழி இல்ல, அதை தூக்கி போடணும்னா ஒண்ணு நீ அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். உனக்கு அதை நினைக்கும் போது பயமும் பதட்டமும் இருக்கா, இல்ல வலியும் வேதனையும் இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு புரியலன்றா. இல்ல அந்த இன்சிடென்ட் நினைக்கும் போது உனக்கு எப்படி தோணுதுங்கும் போது, எனக்கு அருவருப்பா இருக்கு, கரப்பா மூச்சுல என் உடம்புல ஓடுனா எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல அந்த ஹாஸ்டல்லயே அம்மானுஷ மாதிரியா காட்டுறாங்க. இவளும் டாக்டர் வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த சமயத்துல கியாரா அவகிட்ட வந்து ஒரு ரோல் பேப்பரை கொடுத்துட்டு, அவ போக அதுல பாத்தீங்கன்னா அழகான ஒரு பென்சில் டிராயிங் பண்ணிருக்கா. இவ்வளவுதான் பண்ணிருக்கா. அதுல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலையும் வச்சிருக்காங்க. பார்த்த உடனே இவளுக்கு சந்தோஷமாகுது. அடுத்து அருணை மீட் பண்ணி அவனோட ரூமுக்கு போறா. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் லவர்ஸ்ங்கிறதுனால சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அருணுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன். என்ன ஏதுன்னு இவ கேட்கும் போது, இல்ல நான் இப்போதைக்கு பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ எம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். எதுக்குடா இப்ப தேவையில்லாம பாடி பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்து இந்த இன்ஸ்பெக்டர் மிஸ்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கர டவுட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு சரி அங்க போய் அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்ட்டு நேரா அந்த தேவியோட பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணுவா. மேடம் இங்க பாருங்க, எங்களுக்கு வசதி கம்மி, எங்க ஊர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலன்னு எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, அதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம். அவரை அட்மிட் பண்ணிட்டு திரும்பவும் எங்களுக்கு விவசாயத்துல கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேரும் எங்க பொண்ணை மட்டும் எங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போயிட்டோம். பட் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவளை அந்த டாக்டர் கிட்ட வித்துட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா அழறாங்க. ஏமா இந்த போட்டோ கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு, உங்க பொண்ணை லவ் பண்றேன்ட்டு இவன் தான் கூட்டிட்டு போனானா அப்படிங்கிற மாதிரி காட்ட, இவனே தான் மேடம் அப்படின்னு சொல்ல அந்த போட்டோவை நமக்கும் காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, மிஸ்ராவோட பையனான ஜீவா தான். அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அடுத்த சீன்ல டாக்டர் நேரா ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட ரூமை சுத்தி சுத்தி பாக்குறான். மேல எல்லாம் ஏதோ டார்க்கா இருக்கு. இதெல்லாம் என்ன நடந்துச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கேர்ள்ஸ் கிட்ட கேட்கும் போது, அவங்களும் ஒண்ணும் இல்ல சார், இதுக்கு மேல மாடி தான் இருக்கு, அதனாலதான் வாட்டர் லீக்கேஜ் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பாருங்க உங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் சொன்னதை மட்டும் சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க, இங்க தங்கி இருக்க பொண்ணு சீக்கிரமா என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல பயங்கரமான சவுண்ட், ஃபேன் எல்லாம் அப்படியே நெளியுது, பாக்ஸ் எல்லாம் படபடங்குது. அந்த நேரத்துல இந்த கேர்ள்ஸ் எல்லாம் கதவு கிட்ட தான் நின்னுட்டு இருப்பாங்க. டக்குன்னு கதவு சாத்த போக நல்ல வேலையா வெளியில போயிடுறாங்க. அவ்வளவுதான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மொத்த பேரும் கீழே போய் தபால்னு உள்ள. அதே சமயத்துல உள்ள காட்டுறாங்க டாக்டர் மட்டும் தனியா இருந்தா இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து அங்க பீரோல ஒரு பேப்பர் ஒட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோயின் கிழிச்சிட்டாலே. அந்த பீரோ கதவு மட்டும் லைட்டா ஓபன் ஆக அதுல டாக்டரோட ஃபேஸ் தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடியும் டமால்னு உடைஞ்சிருதுங்க. அவ்வளவுதான், பாக்ஸ் படபடபடன்னு ஆட திரும்பவும் அந்த டாக்டர் கண்ணாடிய பாப்பானா இவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆத்மா கருப்பு கலர்ல அப்படியே நின்னுட்டு இருக்க. அவ்வளவுதான், அவனை புடிச்சு அப்படியே தூக்கும் பாருங்க, கழுத்தை புடிச்சு பாதி அளவுக்கு தூக்கிடுது. இங்க என்ன சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வித ஃபீல் ஆகி கிரேஸ் மேடமும் வந்துடுறாங்க. யாரு அவனை உள்ள விட்டது, அறிவே இல்லையா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏண்டி உங்களுக்கு அறிவில்ல, ஏன் இவனை திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி துரத்தி அனுப்ப, வேற வழி இல்ல சட்லானா மட்டும் பின்னாடியே போய் கேக்குறான், என்னாச்சு சார், ஏன் சார் இப்படி பதட்டமா இருந்தீங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நீங்க அந்த இடத்துல பறந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பாருங்க, புத்திசாலித்தனமா நடந்துட்டு நீங்க எல்லாம் வெளியில போகணும்னா சீக்கிரமா அந்த பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருங்க, கொடுக்குற மருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு விஷயம் நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவளுக்கு பயம் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகும், அப்ப நான் ஒரு மருந்தை கொடுப்பேன், அவளோட நாடி நரம்புகள்ல பயமும் வெறுப்பும் அதிகரிக்கும், அந்த சமயத்துல அவளை கொண்டு வந்து என்கிட்ட விடணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வெளியில ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு தான் பொண்ணை பார்த்தாலே லட்டு சாப்பிட்ற மாதிரியாச்சு. அவளுக்கு ஒரு ஏதோ பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுல உள்ள போறான். இந்த பக்கம் மிஸ்டா அந்த கொலுசு இருந்துச்சுங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தூக்கி வாரி போடுது. நம்ம பையன் என்னென்னவோ தப்பு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் வார்டன் நம்ம ஹீரோயினை கூட்ட, இங்க பாருமா என்ன மன்னிச்சிடு, ஒரு ரூம்குள்ள அத்துமீறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க எல்லா கேர்ள்ஸும் வந்தாங்க, அதுவும் இல்ல அந்த டாக்டரை வேற கூட்டிட்டு வந்தாங்க, பயங்கரமா எல்லாரையும் கத்திட்ட, நீ ஒன்னே ஒன்னு ஹெல்ப் பண்ணு, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத, இந்த சாவி புதுசா ஒரு சாவி ரெடி பண்ணிருக்கேன், அதை வச்சு உன்னோட கதவை லாக் பண்ணிக்கோ எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. அதே சமயத்துல இவளும் ரூம்
ரூமுக்கு வரா. அந்த சமயத்துல ரீமா கையில துணியோட வந்த, இந்த துணி பாத்ரூம்லயே நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த துணியில இருக்கிற கரையை பார்த்தாலே தெரியுது பஸ்ல இது மாதிரியான அயோக்கியன்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால இந்த சேஃப்டி பின் இதை வச்சு உனக்கு தொல்லை கொடுக்கறவன குத்திட்டு பஸ்லயே அப்படின்ற மாதிரி கொடுக்க அவளும் வாங்கிக்கிறா. அந்த சமயத்துல கோமல் 2 கப்ல டீ எடுத்துட்டு வந்து, இந்தாங்க குடிங்க, நான் இதை நிக்கிக்காக போட்டேன், அவளுக்கு இப்ப வேண்டாமா தூங்குறாளாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, மீதி டீ என்ன பண்றது, நீ குடி இல்லைன்னா குப்பையில கொட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஏன் வேஸ்ட் பண்றீங்க, என்கிட்ட கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீயை வாங்கி டேபிள் மேல வைக்கும் போது, கோமலோ மன்னிச்சிருங்க, உங்களோட ரூமை நாங்க ஏதாவது ஸ்பாயில் பண்ணோம் உடைக்கணும்னு நினைக்கல, என்னோட ஃப்ரெண்ட் அனு இருந்த ரூம், அதனாலதான் ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு தோணுச்சு, அது மட்டும் இல்ல அந்த டாக்டரால ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தோம், அவகிட்ட பேச முடியுமா பார்க்க முடியுமா, எங்களால வெளியில போக முடியுமா அப்படிங்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ டீ எடுத்து குடிச்சிட்டு மூஞ்சி மாறுது. என்ன கசப்பா இருக்கா, நான் அப்பவே சொன்னல என்னோட கப்பை என்கிட்ட கூட, என்னமா எனக்கு சுகர் இருக்குமா, அதனாலதான் இல்ல சக்கரை இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கசப்பா இருக்கு, நீ வேணா சக்கரை போட்டு கலக்கிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது வேண்டான்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிக்கிறா. அடுத்த சீன்ல அருணும் இவ்வளவு கிளம்பி பிலாட்டி நக்குலோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க போன உடனே அருண் கேக்குறான், என்ன இது கல்யாணமா, சர்க்கஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க இது நிச்சயதார்த்தங்க, வாங்க உள்ள போலான்னு இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அந்த சமயத்துல பிலாடி வந்து நம்ம அருணை கூட்டிட்டு போயிடுறா. சோ இந்த இடத்துல ஹீரோயின் தனியா இருக்கா, பக்கத்துல நக்குல் இருக்கான். நக்குலுக்கு தான் ஹீரோயின் மேல பயங்கரமான பாசமாச்சு. சும்மா இருப்பானா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியா, அது பண்றியா இது பண்றியான்ட்டு அவகிட்ட பயங்கரமா பேச அவளும் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடுறா. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேக்குறான். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க நடந்துட்டு இருக்கிறத நம்ம அருணும் ஓரக்கனால பாத்துட்டு பிலாடி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது, பிலாடியோ உனக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்க, நல்ல பியரா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, டே இங்கெல்லாம் பியர் கிடைக்காது, ஸ்காட்ச் அது மாதிரி தான் கிடைக்கும், நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ கொண்டு வந்து கொடுக்க இவ பாட்டுல குடிச்சிட்டு பயங்கர போதை ஆயிடுறான். அது என்ன நடக்கும், நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பிரைவசியா கூட்டிட்டு போலான்ட்டு ஒரு பாத்ரூம் சந்து இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா கொஞ்சம் அவளும் இன்கன்வீனியன்ஸா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு இது வேண்டான்ற மாதிரி அவாய்ட் பண்றா. அந்த சமயத்துல 2 பேருக்குள்ள லைட்டா ஒரு கிளாஷ் ஆயிடுது. அவனும் வெறுப்பாகி வெளியில வந்து சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது, மன்னிச்சுக்கோடா, அந்த சைடு பாத்ரூம் பயங்கரமான ஸ்மெல், அப்பப்ப யாரோ வந்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் கோவமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மனசுல பயங்கரமான வலி இருக்கு, அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் அதை உங்ககிட்ட எப்ப சொல்லுவேன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, அதனால சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன அப்படியாப்பட்ட வலி அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நான் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நானும் என் லவரும் தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். அந்த மெசேஜ் எப்படி யாருக்கு ஃபார்வர்ட் ஆச்சுன்னே தெரியல. அந்த மெசேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த குரூப் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து நம்மள தாக்குனாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், அவ்வளவுதான் செம்ம கடுப்பாயிடுறா. எனக்கு நடந்த அசம்பாவிதத்துக்கு புள்ளையார் சொல்லி போட்டதே நீதானடா, இதோட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு கிளம்பிடுறா. ரூமுக்கு போயிட்டு இவளால தாங்க முடியல, நம்ம அருண் நம்ம கூட இருந்த அருண் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவ உடம்புக்குள்ள திரும்பவும் அந்த கரப்பாம்பூச்சி ஊடுற மாதிரியான ஒரு ஃபீல். அதனால ஷூ எடுத்து கரப்பாம்பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க கவர் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அமானுஷமா பயங்கரமான சவுண்ட் வேற வரும். சோ அந்த பாக்ஸை உடைக்கலாம் ட்ரை பண்ணி கையை நசுக்கிட்டு தான் மிச்சம். அதே இடத்துல ஓன் உட்காந்து தேம்பி அழ. அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த விண்டோ எப்பயுமே ஓப்பன்ல தானங்க இருக்கும், அதுல காத்தடிச்சு அந்த விண்ட் கிளாம்ப் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பும் வந்துடுது. அந்த பெட்டி இருக்கு இல்லைங்களா, அது ஓப்பன் ஆகி அதுல இருந்து ஒரு தேல் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த தேலையே பாத்துட்டு இருக்கா. டக்குன்னு அவன் நிமிர்ந்து பாப்பா, இவளுக்கு மேல அந்த கருப்பு உருவம் இவளையே பாத்துட்டு இவன் மேல அப்படியே படுத்திருக்கும் பாருங்க. அந்த இடத்துல வீச்சுன்னு கத்த அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவுதான். அப்பதாங்க நோட் பண்றா, கால அசைக்கவே முடியல, அவளோட கால்ல ஒரு பெரிய காயமே இருக்கு, அதை தொட்டா கூட செம்ம வலி. அடுத்த சீன்ல இந்த பக்கம் டாக்டரோட வீட்டை பயங்கர மர்மமா காட்டுறாங்க. அவன் தான் ஆல்ரெடி அக்யூஸ்ட்னு நமக்கு தெரியுமே. அங்க ஜீவா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கதவு இருக்குங்க, அதை திறந்துட்டு கீழே இறங்கி போறான். உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு அவன் கொண்டு போட்டு ஆல்ரெடி ரத்தத்தெல்லாம் எடுப்பான் இல்லையா, அதே மாதிரி டாக்டர் எடுத்துட்டு இருக்கிறது ஜீவா ஒளிஞ்சிருந்து பாக்குறத டாக்டரும் கவனிச்சிடறான். இவனும் கடகடன் மேலே ஏறி வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு அவனோட டூல்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்கும் போது டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு இல்லையா, என்ன ஆர்கன் எல்லாம் திருடிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சரி நான் கொடுக்குற பணத்தை நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு, என்னோட பணம் அதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஜீவா சொல்ல, இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல நீ ஏதோ மாந்திரிகம் தந்திரம் எல்லாம் பண்றல, அதுல எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு ஜீவா கேட்ட உடனே, எதுக்குடா உனக்கு எதுக்கு இதெல்லாம், என்ன அப்படி கேட்டுட்டீங்க, நான் நிறைய பொண்களை உங்ககிட்ட கொண்டு வந்து விடணும், அதுக்கு நிறைய பொண்களை நான் வந்து மயக்க வேணாமா அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பா நான் சொல்லி தரேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போக அடுத்த சீன்ல ஜீவா வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. நம்ம இன்ஸ்பெக்டரோட பையன் தானே இவன். சோ அம்மா எப்பவுமே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்றது வழக்கம், அப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் லேட்டா வேற வரான் இல்லையா, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி நிறைய தப்புக்கு மேல தப்பு பண்ற அப்படின்னு சட்டையே பண்ணாத அவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க, அவனுக்கு பதில் சொல்லவே விருப்பம் இல்ல. நான் ஒருத்தர் கிட்ட வேலை செய்யறேன், நல்லாதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, ஏதோ தப்பு பண்ற
பண்ற மாதிரி எனக்கு தோணுதுரா அப்படின்னு இவங்க கேட்க, நான் எந்த ஒரு பதிலும் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, இப்ப நீ கேப்ப காலையில மறந்துடுவ, நீ இப்ப போதையில இருக்க இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கோவம் வந்து தட்டெல்லாம் தட்டி விட்டுறாங்க. சோ அவனுக்கு இன்னும் கோவம் வருது. அம்மாவையும் எதிர்த்து பேசுறாங்க. பார், உன் உடம்புல இந்த யூனிஃபார்ம் மட்டும் இல்லன்னா உன்னை நாய் கூட மதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை எதிர்த்து பேசின உடனே அவங்க இன்னும் கோவப்பட்டு, டேய் நான் மட்டும் இல்லன்னா நீ இன்னொரு உயிரோட இருக்க மாட்டடா, ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நீ என்ன பண்ணன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்ன பிடிச்சி ஜெயில வச்ச, அதை மறந்துடுவானா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ அன்னைக்கு ஜெயிலுக்கு போலன்னா உயிரோட இருந்திருக்க மாட்டடா, நீ அந்த பையனுக்கு பண்ணது என்னன்னு தெரியும் இல்லையா, அவங்க அப்பா உன்னை கொன்னு போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதையும் அவங்க கண்டுக்கலங்க. பயங்கரமா திட்டின உடனே இவங்களும் பாட்டில் எல்லாம் எடுத்து உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்காக பயங்கரமா தேம்பி தேம்பி அழுத உடனே இவனும் ஆறுதலா அம்மா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சாப்பிடுறதுக்காக கேன்டீன்ல இருப்பா. சோ ஹாஸ்டல் கேன்டீன்ல இருக்கும் போது இவங்க தான் வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்களே. அந்த இடத்துக்கு ரீமா என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டபடி உட்கார, அந்த இடத்துக்கு அந்த குள்ள பொண்ணு வந்து டீய குடுக்க, மா இது ஜிஞ்சர் டீமா, இப்பதாம இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு சூடா வச்ச குடி அப்படின்னு சொல்ல, எனக்கு டீ எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவ மறுத்துட்டு அவ கொண்டு வந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல போன் வருது. போனை எடுக்காததை பார்த்துட்டு, என்ன ஒன்னு போன் எடுத்து பேசு இல்லன்னா காலை கட் பண்ண, அது பாட்டுல ரிங் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, நான் காலை கட் பண்ணா திரும்ப அவன் எனக்கு கால் பண்ணுவான் அதனாலதான் அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு பிரேக்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அடுத்த சீன்ல இவ பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு அருண் வரான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேன், என்னாச்சு உனக்கு, நான் இப்பதான் ஹாஸ்டல்ல போய் உன்னை பாத்துட்டு வரேன், நீ அங்க இல்லன்னு ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அங்க உனக்கு போறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நீ இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அவ்வளவுதான் சொல்லிட்டு பஸ்ல ஏறி பாட்டுல போயிட்டே இருக்காங்க. பஸ்ல ஏறி போனவ நேரா நக்குல போய் மீட் பண்ணுவாளா. அவனும், நீ ரொம்ப பிரேவா இருக்க, முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு, பட் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தைரியமா இருக்க ஒரே விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசுறான். ரொம்ப அவன் நெருங்க ட்ரை பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹாஸ்டல்ல நிக்கின்னு ஒரு பொண்ணு திக்கி திக்கி பேசுவா இல்லையா, அவளை பாக்கிறதுக்கு அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. இவங்க வார்டன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல நிக்கி வருவா பாருங்க, ஹூடி எல்லாம் போட்டுக்கிட்டு. அதை பார்த்துட்டு, நிக்கி என்னாச்சு உனக்கு, இப்படி இருக்கியே, தயவு செஞ்சு இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில வா, நாங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன், கிணறி பண்ணிட்டு இருக்க, உள்ளுக்குள்ளே இருந்து புழுங்கி போயிட்டியா, வா வெளியில அப்படிங்கிற மாதிரி இவளை ஃபோர்ஸ் பண்ணி வெளியில கூட்டு போறதுக்காக கார்லயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போகும்போது என்னடி பண்ற, பேங்க்ல இருக்க மொத்த பணத்தை எடுத்து ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, அவங்களால வேலைக்கு போக முடியல, அது பண்ண முடியல, இது பண்ணலன்னு எல்லாரோட ஹாஸ்டல் ஃபீஸையும் கட்டுற, தர்மமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே காரை ஓட்ட, கொஞ்சம் தூரம் கூட இந்த கார் இந்த ஹாஸ்டலை விட்டு போயிருக்காது. அவ்வளவுதான், அவன் மூக்குல இருந்து கட கட கடன்னு பிளட் எல்லாம் வருது. கட் பண்ணி அப்படியே ஹாஸ்டல்ல அவ திரும்ப உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல, என்ன மேடம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் கார்ல வந்தா மூக்குல இருந்து ரத்தம் வருது, என்ன ஹெல்த் இஷ்யூ இவளுக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பயங்கரமா கத்தி அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, உடனே நாங்க ஹாஸ்டலையே வெக்கேட் பண்ணிட்டு ஒரேடியா அவளை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க பேனிக் ஆகாதீங்க, அவளோட திங்ஸ் வேணும்னா இப்ப நான் இங்க இருக்க ஆள் கிட்ட சொல்றேன், கொண்டு கொடுப்பான், பட் அவ வர்றதுக்கு ரெடியா இருக்காளான்னு கேட்டு பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி வார்டன் சொல்ல, நிக்கியும் கத்தி கூச்சல் போட்டு என்னால வர முடியாதுன்னு அவங்கள அனுப்பி வச்சிடறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருப்பா. அவ எப்பயுமே பஸ்ல போகும்போது யாராவது ஒருத்தவங்க அவளை தொல்லை பண்ணா ரொம்ப பயந்து போவா இல்லையா, இந்த தடவை ஒருத்தன் தேவையில்லாம வந்து அவளை சும்மா இடிச்சிட்டு இருப்பான். அவ்வளவுதான், அவனை பார்த்து ஒரே குத்து நகர்ந்து ஓடி போயிடுறாங்க. இந்த அளவுக்கு தைரியமா மாறி இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ டாக்டர் வீட்டுக்கு பார்ட் டைமா வேலைக்கு போனா இல்லையா, அந்த இடத்துல பூனை இருக்கும். அந்த பூனை இவளை பார்த்து பயந்து போய் டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கும். இவளும் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பாக்குறா. அந்த சமயத்துல திடீர்னு கண்ணாடியில பாப்பாங்க, இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கும். பயந்து போய் முதுகெல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறா. அப்படியே பயந்து போனவ சோஃபால வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து நக்கல் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாங்கெல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போறோம், அந்த இடத்துல பிலாடியும் வரா, நீ வேணா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நல்ல ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, இவளும் கொஞ்சம் அன்னைக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா. பட் அவளுக்கு அவளோட காயங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னும் பெருசா ஊண்டாகி செப்பல் கூட போட முடியாத அளவுக்கு இருக்கு. சோ அதுக்கான மாத்திரையும் டிப்ரெஷன் டேப்லெட்டையும் எடுத்துக்கிறா. அவ்வளவுதாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து படியில ஏறலான்னு ட்ரை பண்ணுவா. அப்பன்னு பார்த்து பூனை பயங்கரமா கத்தும். முதல் முறையா அவ சந்திரமுகியா மாறினான்னு சொல்ற அளவுக்கு கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறுறா. டேபிள் கடியில ஒளிஞ்சிருந்த பூனைய சேரெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே கொத்தா புடிச்சு தூக்குவா பாருங்க. அந்த சமயத்துல யாரா அந்த இடத்துக்கு வந்து, ஐயோ என் பூனை அப்படின்னு கத்த சுய நினைவுக்கு திரும்பிடுறாங்க. அத கேஷுவலா கீழே விட்டுட்டு அவங்க இருக்கும்போது இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் மேடமும் நேரா அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவனோட பக்கத்து கடை ஒண்ணு இருக்கும் இல்லையா, நகை கடை, அந்த கடையில போய் ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பானே, அவங்கிட்ட டேய் இதே மாதிரி கொலுசு கொஞ்சம் எனக்கு வேணும்டா அப்படின்னு கேட்ட உடனே, யாரு வந்திருக்கான்னு கூட பாக்காம அவன் பாட்டுல தெனவெட்டா காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த கொலுசை கொஞ்சம் பாரு, இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க காட்ட, அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் டக்குன்னு எழுந்து நிக்கிறான். என்னடா நடக்குதுங்க, இந்த கொலுசு எங்க இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும்,
விஷயம் உங்க பையன்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா இவன் பதில் சொல்ல, இல்லடா உன்னை புடிச்சு ஜெயிலுக்குள்ள வைப்ப இல்லையா, அன்னைக்கு சொல்லுவ பாரு உண்மைய, எங்கடா அந்த டாக்டர் அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க இந்த கடையும் அவரு தான், அவரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் சாதாரணமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க என்ன ஜெயில வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, உங்க பையன் தான் செத்து போன பொண்ணுகிட்ட இருந்து இந்த கொலுசு திருடி இருக்கான், அப்ப அவன் எப்படியாப்பட்ட ராட்சசன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அவன் அந்த பணத்தை சாக்கடைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி கொலுசெல்லாம் திருடிக்கிட்டு தான் போட்டான், அந்த அளவுக்கு மோசமானவன் உங்க பையன், என்ன ஜெயில புடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பையனும் என் கூட ஜெயிலுக்கு வருவான்றத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தெனாவட்டா பேசிட்டு உட்கார, இந்த பக்கம் டாக்டரை காட்டுறாங்க. அவரோ கேஷுவலா, என்னமா டீல நான் கொடுத்தத மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. சோ இது வரைக்கும் ரீமா ஹீரோயினுக்கு டீ கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவர் கொடுத்த மருந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் அவ கால் எல்லாம் புண்ணு வருது, சில மாற்றங்கள் வருது, அவளால பேய கூட பார்க்க முடியுது. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வெறும் ஸ்பெக்கிட்டியோட நடந்து போவா, அவ்வளவு தைரியமா அவ நடந்து போனதே இல்ல, இந்த தடவை அவ சபையில இறங்கி போவா. அவ போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்த வராங்க, போறவன் சும்மா போக கூடாது, இப்படி அவ ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு நினைச்சானோ என்னவோ டக்குன்னு அவளை தொட்டுட்டு போயிடுறான். அவ்வளவுதான் அவளுக்கு செம்ம கோவம், மூஞ்சிலே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. பெப்பர் ஸ்ப்ரே அடிச்ச உடனே அவன் கீழே விழுந்துருவான். அப்பயாவது அங்கேருந்து ஓடலாம்ல, அதை பண்ணாம இவள கண்ணா பின்னான்னு பேட் வேர்ட்ஸ்ல திட்ட ஆரம்பிக்கிறான். இவளுக்கு இன்னும் கோவம் வந்து பக்கத்துல ஒரு செங்கல் இருக்கும், எடுத்து அவன் மூஞ்சிலே அடிக்க திரும்பவும் அவன் அவளை திட்டிக்கிட்டே இருக்கான். அதனால திரும்பவும் செங்கலால மண்டை உடையிற அளவுக்கு அடிச்சு போட்டு அவ பாட்டுல போவ பாருங்க. அதுக்கு அடுத்து டாக்டரும் அந்த சப்வேல வரான். வந்துட்டு இவன் இப்படி படுத்திருக்கிறத பார்த்துட்டு சோ அவளுக்கு வெறி பிடிக்குது அப்படிங்கறத அவன் ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். அவனுக்கு முக்கியம் இவளுக்கு கோவம் வரணும், பயம் நரம்புல ஓடணும், அந்த சமயத்துலதான் ஒரு மாந்திரிகத்தை பண்ணணும்ன்ற பிளான்ல இருப்பான். அடுத்த ஹீரோயின் நேரா நக்குல் அமிச்சு அந்த பார்ட்டிக்கு போறான். அந்த இடத்துல நக்குல் இவளை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், என்ன செமையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்க, உன்னோட இந்த ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, நான் வேணா உனக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்க, எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்களை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்த அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் இல்ல நான் இருக்க இல்லையா, வா என் கூட வான்ற மாதிரி ரொம்ப பாசமா அவளை கூட்டிட்டு போய் பிலாடி எங்க உட்காந்துட்டு இருக்காளோ அங்க உட்கார வைக்க, பிலாடிக்கு ஆச்சரியமாயிடுது, நான் என் ஃப்ரெண்ட கூப்பிடல, நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் கூப்பிட்டேன் உன் ஃப்ரெண்ட அப்படிங்கிற மாதிரி நக்குலும் சொல்ல, அந்த நேரத்துல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிலாடி சொல்ல, டக்குன்னு நக்குலுக்கு ஒரு கால் வருது, யார் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா. சோ அந்த போன் எடுத்துட்டு அவன் தனியா போயிடுறான். பட் மிலாட்டிக்கு இவ வந்தது பிடிக்கல, சரியா கூட பேசல, அவ பாட்டுல எழுந்து போக அவளோட ஃப்ரெண்டும் போயிடுறா. சோ இவ அந்த இடத்துல இருக்கிறதுக்கே கொஞ்சம் வருத்தப்பட்டு அப்படியே அந்த பப்புக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நக்குல் ஒரு இடத்துல நின்னு அவங்க அப்பா கிட்ட போன் பேசி முடிக்க, இவளும் கிட்டக்க போய் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் ஏத்தவே இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லாத, நீ ரொம்ப அழகா இருக்க, அது மாதிரி எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதலா பேசணும்னு ரெண்டு பேரும் அதே இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு பிலாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நானும் கிளம்புறேன்ற மாதிரி இவ கிளம்புறாங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு பிலாடி சொல்றது காதுல விழுது இவளோட காதுல. அதே சமயத்துல ஆப்போசிட்ல ஒரு 4 பசங்க நடந்து வரானுங்க. அதுல ஒருத்த நக்குல் பையா அப்படின்னு கூப்பிட்டா, அவ்வளவுதான் இவளுக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. பொறுமையா திரும்பி பாக்குறான். இந்த பசங்களும் நக்குல் கிட்ட போன உடனே அவங்கிட்ட பேசாம இவளை பார்த்துட்டு திரும்பவும் திரும்பி பார்த்து மூஞ்சி ரியாக்ஷனே மாறும் பாருங்க. அதுல இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இவன் தான் அவன். இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவ அப்படியே தட்டு மாதிரி போவா. அவளுக்கு என்னென்னவோ மனசுக்குள்ள ஓடும். அதே சமயத்துல டாக்டரை காட்டுறாங்க. முதல்ல ஒரு பேஷண்ட் வந்து இந்த டாக்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு போயிருப்பானே, அவன் வந்து நீ கொடுத்த மருந்தெல்லாம் எனக்கு பாத்ரூம்ல போயிடுச்சு, ஒரு பிரோஜனமும் கிடையாது, என் பொண்டாட்டி என்ன விட்டே போயிட்டா, இப்ப கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருக்கா, என்கிட்ட இருந்து மில்லியன் கணக்கா ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா, என்னையா மருந்து கொடுத்த அப்படின்னு கேட்ட உடனே, உங்க அண்ணன் எம்எல்ஏ ஆயிட்டாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா அவரை மட்டும் நீ எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்ட, நல்லா இந்த ஊர் முழுக்க உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிறாங்க, என் காதுல கூட வந்து விழுந்துச்சு, ஏதோ பெண்களை நரபலி கொடுக்குறியாமே அப்படியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்ன உடனே, அப்ப எனக்கு ஒரு நரபலிய கொடுத்து என்னோட வாழ்க்கைய என்னோட இளமைய திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா கொண்டு வர முடியும் வாங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த பாதாள ரூம் கூட்டிட்டு போறான். போகும்போதே படி இறங்கிட்டு இருக்கும் போதே என்ன இங்க பயங்கரமான ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்க, ஆத்மாக்களோட ஸ்மெல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இவனும் லைட்ட போட, அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பொண்ணை கொண்டு வச்சிருக்கான், பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வச்சிருக்கான், அந்த ரத்தம் எல்லாம் சொட்டு ரத்தம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல புடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யோ நரபலி கோயில்ல தானே கொடுப்பாங்க, என்னையா உன் ஹாஸ்பிட்டல் உன் வீட்டுக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு நரபலியே வேணாம் அப்படின்னு அங்கேருந்து அவன் ஓட பார்க்க, அவ்வளவுதாங்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவனோட கழுத்துல குத்தி நரபலியா கேட்ட, வாடா கொடுக்கற நரபலின்னு அவனை அதே இடத்துல கண்டதுனமா வெட்டி போட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கெட்ட கணம் வந்து டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. டிப்ரெஷன் பில்ஸ் திரும்ப எடுத்து போட்டுக்கலான்னு பார்த்தா வாட்டர் கேன்ல தண்ணி இல்ல. சரின்னு அந்த ஹாஸ்டல்ல தனியா தண்ணி இவங்களுக்காக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் வாட்டர் கேன்ல தண்ணி புடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வருவாங்க. மாத்திரைய போட்டுட்டு
அப்படியே அணக்க பாப்பா மேல இருந்து அந்த டெட் பாடி கருப்பு பணம் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் பயந்து போய் கூனி குறுகி கார்னர்ல உட்காந்துக்கிறான். அந்த சமயத்துல இவ கத்துனதை கேட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வராங்க. என்னாச்சு, எதுக்காக கத்துன அப்படின்னு கேட்ட உடனே இந்த ரூம்ல ஏதோ இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு இவ சொன்ன உடனே நாங்க இத்தனை நாள் அதை சொல்லிட்டு இருந்தோம், திடீர்னு நீ சொல்றியே, மத்தவங்க சொல்றத வச்சு உனக்கு ஒரு ஞாபகமா இருக்கும், நல்லா சாப்பிட்டியா, நீ சாப்பிடலன்னு நினைக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது வெளியில இந்த ஹாஸ்டலோட குக் இருக்கான் இல்லையா, அவன் பாத்திரத்துல எதையோ ஒன்னு எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்தவன் நீங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன், வார்டனுக்கு மட்டும் தெரிய வேணாம் அப்படின்ட்டு ரூம்ல வச்சுட்டு அவன் போக அதுக்குள்ள இவளோட விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பா போல இருக்கு. அவன் தானா, அந்த பையன் தானா, உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியல, அவன் தான் இதுக்கு காரணம்னு என்கிட்ட கடைசியா சொன்னான், அவன் தான் மெசேஜ் அனுப்புனா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் தான் நீ நினைச்சினா அது அவனா தான் இருக்க முடியும், அதே மாதிரி அது நக்குலா இருந்தா அது நக்குலா தான் இருக்கணும், நல்லா கான்பிடென்டா திங்க் பண்ணி பாரு. இந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ எனக்காக ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினா, நான் அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சட்லானா சொல்ல, எங்க அந்த பொண்ணு, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவ கேட்க, அவ நல்லா தான் இருந்தா, வேற என்ன பண்றது, லவ் ஃபெயிலியர், மனசொடிஞ்சு போயிட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கோமல் சொன்ன உடனே எனக்கு இந்த சிட்டியே சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதை கேட்டுட்டு நிக்கியோ நீ பிடிக்கலன்னா எதுக்காக இங்க இருக்க, குவாலியருக்கு போ, குவாலியர்ல இருந்து டெய்லி டிராவல் பண்ணி இங்க வர முடியும், உனக்கு இங்கதான் வேலை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா வந்து பண்ணு, ஹாஸ்டல் எல்லாம் தங்காத அப்படிங்கிற மாதிரி திக்கிக்கிட்டே அவளும் சொல்ல, எல்லாரும் இந்த சூப்பை குடிச்சிட்டு நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த சூப்ல ஏதோ மிக்ஸ் பண்ணி அவளுக்கு குடுக்கறாங்க. ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் பக்காவா இருக்கும். இந்த சீன்ல நல்லா பேசுற மாதிரி பேசி விஷத்தை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி கண்ணாலே பேசிக்கிட்டு அவளுக்கு அந்த மருந்தெல்லாம் கலக்கி அவளுக்கு சாப்பிட கொடுத்தோன்னா அவளும் பசியில அப்படியே சாப்பிடுவாங்க. அடுத்த சீன்ல நிக்கிய கூட்டிட்டு கோமல் பாத்ரூம்க்கு போவா. ஏன்னா அவளுக்கு தனியா போறதுக்கு கூட பயமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஏதோ படன்னு சத்தம் கேட்க, நிக்கியோ கோமல் நீ இருக்கியா அப்படின்னு கேட்க இந்த பக்கம் காட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல வெளியில நிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்து, தான் உங்களுக்கு விளையாட்டா, என்கிட்ட தான் நீங்க விளையாடுவீங்களா, இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்த பேரையும் நான் வார்டன் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி விகரசா கத்த, மா நல்லா யோசிச்சு பாருமா, நீ தாமா கதவை தட்டுற, அதனாலதாமா நாங்க வெளியில வந்தோம், சத்தம் நாங்க தட்டுறதுனால வந்தது இல்ல, ஓ ரூம்குள்ள இருந்து வருது அப்படின்னு சொல்ல, என் ரூம்குள்ள என்ன இருக்குன்னு டக்குன்னு ரூம திரும்பி பாப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த கருப்பு உருவம் அப்படியே நின்னுகிட்டு இவளையே பாக்கும். அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே முடியாது. டக்குன்னு அவளை அப்படியே தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். செவுத்துல மோதி கீழே விழுவா. கீழே விழுந்தவள பரட்டுன்னு உள்ள புடிச்சு இழுத்துட்டு போக அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. டாக்டர் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பேனிக் ஆகும், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா. இங்க இருக்க ஆத்மா அவளை சித்திரவதைப்படுத்தும். ஹாஸ்டலே அல்லோ தில்லுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு நீங்க என்கிட்ட கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசிருப்பான் போல இருக்கு. இந்த விஷயத்தையும் வெளியில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுல பயங்கர கேஷுவலா நடந்து போவான். போகும்போது அவனோட மைண்ட் வாய்ஸ்ல, பல்லா சார் நான் கொடுக்க போற நரபலி இங்க இருக்க பேஷண்ட்ஸை கியூர் பண்றதுக்காக இல்ல, என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு, என்ன உயிரோட வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல போக, அடுத்த சீன்ல ஸ்வெட்லானா வேலை கிளம்புற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அனு இதே ரூம்ல இருந்த அனு, நீ வேலைக்கு போகாத என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல, இது நடந்து 2 வாரமாச்சு, யாரும் எங்கேயும் போகல, வேலைக்கும் போல, இப்படியே இருந்தா என்னோட வேலையை நான் விட்டுருவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது, அமித் என் கூட 2 வாரமா பேசல அப்படின்னு அனு ரொம்ப ஃபீல் பண்றா. அவனை விட்டு தள்ளு, வாழ்க்கையில அவன் மட்டும்தான் உலகமா, அவனை விட்டுரு, இங்க இருக்க எல்லாருமே பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருக்கீங்க, பேய் பூதம் ஆவி அது இதுன்ட்டு எல்லாரும் கிளம்பி வேலைக்கு போற வழியை பாருங்க, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அனு அப்படியே யாரோ கழுத்தை புடிச்சு மேல தூக்குனா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஸ்வெட்லானா மிரண்டு போய் நிக்க, யாரும் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போக முடியாது அப்படின்னு பேய் பிடிச்ச மாதிரி மிரட்டுற தோணியில சொல்ல, இவளும் அப்படியே நின்னுட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் இதே ரூம்ல காட்டுறாங்க. இப்ப இந்த ரூம்ல மது இருக்கா இல்லையா, அவளை பேய் டரன்னு உள்ள இழுத்துட்டு போச்சு. அதனால எல்லாரும் வார்டன் கிட்ட ஓடி போய் சொல்லிருப்பாங்க. மொத்த பேரும் கூடி வந்து அந்த கதவு கிட்ட நின்னு, மது என்னாச்சு, கதவை திறன்னு ட்ரை பண்ணி கதவை திறந்து பார்த்தா உள்ள பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த சீன்ல இவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது ரீல் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து, எங்க கிளம்புற, எதுக்காக இவ்வளவு அவசரமா போகணும், நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம், இந்த மாசம் எண்டுல வேற ஒரு ஹாஸ்டல் பாத்துருக்கோம், அங்க எங்க கூட நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரின்னு இவளும் ஒத்துட்டு அங்கேயே ஸ்டே பண்றா. அடுத்த சீன்ல டாக்டர் நேரா வந்து வார்டனை மீட் பண்ற மாதிரி இருக்கு. மதுக்கு என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு, என்னதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பாருங்க மேடம், நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல் வச்சு நடத்துறோம், இந்த இடத்துல பல
பல ரூமர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் உண்மைன்னு நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல மது ரொம்ப ஃபீல் பண்றா, அந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணி பாக்கலாமா, அங்க பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஒருத்த வந்து பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றான், நீங்க வந்து இப்ப பிசியோதெரப்பி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு வார்டன் சொன்ன உடனே எதுவா இருந்தாலும் மேடம் அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரில மதுவும் அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்டர் கூடவே அவங்க வீட்டுக்கு தங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல இந்த கேடு கிட்ட டாக்டர் வந்து சட்லானா கிட்ட எங்க போயிட்டா அவ அப்படின்னு கேட்க, அவ பக்கத்துல யாரோ ஒரு லோக்கல் கார்டியன் வீட்டுல தங்க போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்க இருக்கிறது அவளை சீக்கிரமா இங்க கொண்டுட்டு வந்துரும், அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த மருந்து நீ கடைசியா கொடுக்க வேண்டியது, இத கொடுத்துட்டு அந்த ஸ்பிரிட்டோட பேர் என்ன, அங்க இருக்கிற ஆன்மாவோட பேர் என்ன அதை மட்டும் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் திரும்பி பாக்குறா. இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே ரீமா பாத்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் டாக்டரோட வீட்டுல தங்கி இருக்கா. அங்க கியாரா சாப்பிட்டுக்கிட்டே டேப் பாத்துட்டு இருக்கும்போது, இங்க பாருமா எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு, அது டைம்ல செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் லேப்டாப் எடுத்துட்டு போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எழுந்து நடக்கவே முடியல. அப்பதான் அந்த டாக்டரும் அவ கால்ல இருக்க புண்ணை பாக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுக்கிட்டே, ஏமா வார்டனோட ரூம்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் பார்த்தாங்களாமே, அப்படியா தூக்க மாத்திரை போட்டா தூங்குற, அது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, மேடம் என்னால தூங்க முடியல, அந்த ரூம்ல எனக்கு தூக்கம் வரணும்னா தூக்க மாத்திரை போட்டுதான் ஆகணும், பலவித கனவுகள் வருது, திடீர்னு உருவம் தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி லாஸ்டா என்ன நடந்து சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த ஃப்ளோர்ல இருந்தவங்க எல்லாம் திடீர்னு வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க, அவ்வளவுதான் மேடம், கொஞ்ச நேரத்துல நானும் தூங்க போயிட்டேன், திடீர்னு பார்த்தா கதவு தட்டப்பட்டுச்சு, என்ன ஏதுன்னு வெளியில வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன புடிச்சு தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சு, அதுவே என்ன உள்ள கூட்டிட்டு போயிடுச்சு, அதுவும் தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அதோட முகத்தை நீ பாத்தியா அப்படின்னு இவங்க கேட்க, இல்ல மேடம் நான் சரியா கவனிக்கல, அதோட மூஞ்சி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன, ஃபேஸ்லெஸ் கிரியேச்சரை தான் நீ பாத்திருக்க, அது உன்னோட பயம், அதுதான் உன்னை திரும்ப திரும்ப துரத்திக்கிட்டே இருக்கு, உன்னை அசால்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல மேடம் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ரூம்ல பேய் இருக்கு, அது மட்டும் இல்ல அங்க இருக்கவங்களால வெளியில போகவே முடியல, ஹாஸ்டல்ல விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, அவங்க உடம்புல திடீர்னு காயங்களும் புண்ணும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆளே உருமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வார்டனுக்கு கால் பண்ணி, மேடம் அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும் மேடம், நான் வந்து அவங்க கிட்ட பேசலாமா, ஒண்ணு அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும், அதை நினைச்சு பயந்துகிட்டு அப்படி உட்காந்துருக்கணும், அதனாலதான் நான் நினைக்கிறேன், சோ நான் வரேன் மேடம் அப்படின்ற மாதிரி இவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஹீரோயினும் அவங்க வீட்டுல தாங்க தங்கியிருக்கா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டாக்டரோட பொண்ணு போய் பாப்கார்ன் செஞ்சு எடுத்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கதவு கிட்ட ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு மது தீதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்டக்க நெருங்கி பொறுமையா போக, அப்பதான் நமக்கே காட்டுறாங்க மதுவோட ஃபேஸ் கம்ப்ளீட்டா மாறி போய் திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி கியாராவை பார்த்து சொல்ல, தோ போயிடுறேன் அப்படின்னு குடுகுடுன்னு அவ படியேறி அவங்க அம்மா பக்கத்துல போய் படுத்து தூங்கிறா. மறுநாள் விடியுது, அது அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜன்னல்ல இருக்க ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் பண்ணி கியாராவை எழுப்ப, கியாராவோ பேய் அரைஞ்ச மாதிரி எழுந்து உட்கார்ந்துருக்கா. என்னம்மா அம்மா தேடுறியா, அம்மா சீக்கிரமா வெளியில போயிட்டாங்க, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, அதனாலதான் உன்னை கொஞ்சம் லேட்டா எழுப்பினேன், நான் ஈவினிங் மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல கிளம்பி போக, இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரைட்டா ஹாஸ்டல் நோக்கி போய் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி விசாரிக்கிறாங்க. என்னாச்சு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, இங்க எதுக்காக வந்தீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க, எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா கேட்டு ஃபைனலா என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ளவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா, அனு இறந்ததுக்கு அப்புறம் எங்களால வெளியில போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, மேடம் இங்க பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஜனவரி 1 அன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் அடிச்சுக்கிட்டாங்க, அன்னைக்குன்னு பார்த்து வார்டன் கூட இல்ல, எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, நாங்க கதவை சாத்திட்டு உள்ளே இருந்தோம், சோ வெளியில லிட்டரலா அடிச்சுக்கிற சவுண்ட், சத்தம் போடுற சவுண்ட் இதெல்லாம் கேட்டு நாங்க பேனிக் ஆயிட்டோம், அன்னையில இருந்து தான் இவங்க உள்ளே இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு புரியல அப்படின்னு சொல்ல, சோ திரும்பவும் இவங்க எல்லாம் கூப்பிட்டு என்னையில இருந்து உங்களால வெளியில போக முடியல, கரெக்டா டிசம்பர் 31 இருந்து எங்களால வெளியில போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் கேட்டுக்கிறாங்க. பட் நீங்க எல்லாம் தைரியமா வெளியில போனா கண்டிப்பா உங்களால போக முடியும் அப்படின்ட்டு கோமல் மட்டும், கோமல் நீ வா கோமல் அப்படின்னு கூப்பிட அவளும் நடந்து வராங்க. வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பா, திடீர்னு உள்ள போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான குரல். அதை கேட்டுட்டு அரண்டு போய் அவ கண்ணத்துல கை வச்சு பாக்குறா, கண்ணத்துல யாரோ கீரல் போட்ட மாதிரி இருக்கு, அத டாக்டரும் நோட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அருணை பார்க்க போயிருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணோன்னு அந்த சமயத்துல என்னாலதான் மது அன்னைக்கு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், உனக்கு அப்படி நடந்துச்சு இல்லையா, உன்னை கூட்டிட்டு நேரா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும், அதுதான் என் மனசுக்குள்ளே உறுத்திட்டு இருந்துச்சு, என்ன காரணம்னா நான் மெசேஜ் அனுப்புனதுனாலதான் அவன் வந்திருக்காங்க, இதுல என்ன பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துட்டேன், இத்தனை நாளா அதை உன்கிட்ட இருந்து மறைச்சு என் மனசுக்குள்ள அந்த வேதனையும் வலியும் உன்னை விட அதிகமா தான் எனக்கு இருந்துச்சு, நீ கெட்டு போறதுக்கு காரணம் நான் தானே, ஆனா எனக்கு இப்ப கூட சொல்றேன், நான் உன்னை எப்படி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும் அதே தாட் தான் என் மனசுக்குள்ள இருக்கு, நீ நடுவுல உனக்கு இந்த சம்பவம் நடந்தது கூட எனக்கு பெருசா தெரியல, பட் நான் உனக்கு செஞ்சதுதான் பெருசா தெரியுது, தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ்
அனுப்பி அவனுங்க வந்து நம்ம லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல நினைக்கல. என்ன மன்னிச்சிருன்னு திரும்ப திரும்ப அவகிட்ட பேசும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் பழைய மாதிரி அவங்களுக்குள்ள காதல் வளருது. ஆனா இந்த பக்கம் டாக்டர் நேரா வார்டன் கிட்ட போய் என்னாச்சுன்னு தெரியல மேடம், இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்ன. நீங்க தாங்க சொல்லணும், வெளியில நீங்க தானே கூட்டிட்டு போறீங்க, என்னாச்சு நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. இல்ல ஒரு மாதிரி இருக்காங்க, இது மென்டல் டிசார்டர் மாதிரி தான் இருக்கு, அவங்க வெளியில வர பயப்படுறதுனால அவங்களே கீறிக்கிட்டாங்களா அப்படிங்கறது எனக்கு புரியல. சோ இதை கியூர் பண்ணணும்னா வேற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, முதல்ல இவங்க எல்லாம் வெளியில வரதுக்கு ரெடியா இருந்தா நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கன்ற மாதிரி எப்பவும் போல அந்த வார்டன் சொல்லி அனுப்ப, வெளியில இவங்க வர்றாங்க. கார் கிட்ட நிக்கி மட்டும் வெயிட் பண்ணிட்டு, மேடம் எனக்கு இங்க இருக்க முடியல, எப்படியாவது நான் வெளியில போகணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றமா, நீ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அவங்கள இங்க வர சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் ஓகே சொல்லிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் அருண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா பைக்ல கூட்டிட்டு வந்து அவளோட ஹாஸ்டல்ல விடுறான். இந்த பக்கம் ஏழு மிஸ்ராவோ அந்த டாக்டரை பார்க்க நேரா அவனோட வீட்டுக்கே போறா. இங்க அவன் உடம்பு முடியாம உட்காந்துட்டு இருக்கான், எந்த பேஷண்ட்டையும் பார்க்கல போல இருக்கு. போன உடனே புளிச்சுன்னு ஒரு அறை விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, நிறைய பெண்களை நரபலி கொடுக்குற, எதுக்காக கொடுக்குற அப்படின்னு கேட்ட உடனே அது எனக்காக கொடுக்குறேன், அப்படி நான் கொடுக்கலன்னா என்னோட உயிர் சீக்கிரமா என்னை விட்டு போயிடும், அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி என் பையன் என்ன வேலைடா செஞ்சான் அப்படின்னு கேட்க, உன் பையன் செத்து போன பொண்களை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணான், சாவறதுக்காக பொண்களை கூட்டிட்டு வந்தான், என்ன பண்ண போற, இதை கேட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அப்ப என் பையன் உயிரோட இருக்கானா அப்படின்னு ஏழு மிஸ்ரா கேட்க, டக்குன்னு உன் பையன் உயிரோட தான் இருக்கான், இவன் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா கொஞ்ச நாள், அவனை நான் தான் தூரமா போய் இருடா அப்படின்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வரட்டும்டா, அவனை நான் சும்மா விட போறதில்ல, இப்படியாப்பட்ட வேலையா செஞ்சான் அப்படின்னு கேட்ட உடனே நீ ஒரு செல்ஃபிஷ் மதர், அவனை புடிச்சு புடிச்சு உள்ள வைப்பல்ல, அதுக்காக தான் பயந்து போய் ஓடிட்டான், நீ சும்மா என்ன இப்படி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உன் பையன் திரும்ப உனக்கு கிடைக்க மாட்டான், அதனால என்ன ஃப்ரீயா விட்டுடுங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளும் வேற வழி இல்ல, பையன் வேணுமே, அவன் உயிரோட கிடைக்கணுமே, அதுக்காக பயங்கர ஆத்திரம் இருந்தாலும் அப்படியே அவனை விட்டுட்டு போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டாக்டரோட வீட்டுல பார்ட் டைம் பாப்பா இல்லையா, அங்க அவ நல்லபடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அருண் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கர சேஞ்சஸ் தெரியும், அவளோட காயங்கள் கூட ஆறி போயிருக்குங்க. அதெல்லாம் அவ செக் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு நிமிந்து பாப்பா, அவளுக்கு பின்னாடி திரும்பவும் அந்த உருவம் வந்து நிக்குமா, அவ்வளவுதான் வீச்சுன்னு அவ கத்த, வீட்டுல இருந்த கேராவும் மிரல்றா. அடுத்து ஒர்க் முடிச்சுட்டு அவ வெளியில வரும்போது நக்குல பாக்குறா. நக்கல் ஆல்ரெடி கார்ல வந்து இவளை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இல்ல கொஞ்சம் தூரம் தான், நான் நடந்து போனா எனக்கு பஸ் வரும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ என் கூட வா, என் கூட பேசி எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு கார்ல பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே, என்ன மதோ என்ன ப்ராப்ளம், ஏன் நான் பண்ற மெசேஜுக்கு காலுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், அன்னைக்கு என்ன ஆச்சு, தெரியாதனமா நம்ம கிஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்காக தான் கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் தூரத்துல என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுரு, நான் போகணும், நான் இறங்கி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதிகமாதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணது எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா, அது கூட உனக்கு ஞாபகத்துல வரலையா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல எனக்கும் அருணுக்கும் கொஞ்சம் நடுவுல கேப் இருந்துச்சு, இப்ப நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம், சோ எது நடந்திருந்தாலும் சாரி, அன்னைக்கு நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிருந்தேன், அதனால அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவ்வளவு மலிப்பி பேசுறா. இறங்கணும்னு சொன்னாலும் இல்ல மது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர, பாருங்க நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, மும்பைல எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, பிலாட்டி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீங்க ரெண்டு பேரும் என் லைஃப்ல பண்ண ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன், பட் இப்ப நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இரு மது நான் உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறியா, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பொறுமையா கேட்டவன், சொல்றி எதுக்காக என் லைஃப்ல வந்த, எங்கிருந்து நீ வந்த, நீ வந்ததுல இருந்து நான் நல்லா இல்ல தெரியுமா, உனக்காக என் கையெல்லாம் அறுத்துக்க பார்த்தேன், எவ்வளவு மேட்னஸ், நீ என்ன கொஞ்சம் கூட அக்னாலேஜ் பண்ணல, என்னோட காதலை ஏத்துக்கல, உனக்காக நான் எவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்திருப்பேன், ஈவன் மொபைல் கூட கொடுத்தேன்டி, இது கூட உனக்கு தெரியல, எல்லாத்தையும் வாங்கி நல்லா யூஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒரே ஒரு Facebookல 10 பேரை ஒரே டைம்ல ஃபாலோ பண்ணி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்த நாய் நீ, இங்க பாரு நான் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு கெஞ்சி பார்த்தேன், ஆனா என்னோட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டட் மெசேஜ் அருண் கிட்ட இருந்து எனக்கு எப்படி இருக்கும், அதான் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உன்னை யூஸ் பண்ணி தூக்கி போடணும்னு தோணுச்சு, நான் தான் உன்னை ரேப் பண்ண, என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் காரை ஓட்டிக்கிட்டு ஒரு மைதானத்துக்கு போயிடுறாங்க. இவ்வளவு அந்த காரை விட்டு இறங்கி ஓட பாப்பா முடியாது, இவ பேக்ல இருந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா பின்னாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவானுங்க, டேய் விடாதீங்கடா அவளை புடிங்க அப்படின்ற மாதிரி புடிச்சு நேரா அவகிட்ட வந்து அவ வயிற்றுல ஒரு குத்து விட்டுறான், அதுலயே அவன் மயங்கி போயிடுறா. இந்த நேரத்துல டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்ட உடனே, இவ யாருன்னு தெரியலையாடா, மது குவாலியர்ல மது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாண்டா லைட்டா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, பட் எதுக்கு இப்போ போய் அவளை டீஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுடா, என் மேல டவுட் இருக்கு, கண்டிப்பா இவ சும்மா இருக்க மாட்டா, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி மான மரியாதை எல்லாம் வாங்கி என் லைஃபையே கெடுத்துருவா, இவ உயிரோட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க இங்க பேசிட்டு இருக்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சோனு மழை கொட்ட ஆரம்பிக்குது, இவளும் எஸ்கேப் எங்க போனான்னு அந்த இடத்துக்குள்ள தேடி தேடி பாக்குறாங்க, இவளும் காட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா.
இருக்காங்க. இதுல நக்குல் வினய்னு மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டு அவளை தேடிட்டு வரானுங்க. இவ்வளவு பக்கத்துல இருக்க காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறா. இருந்தாலும் விடலங்க, தேடிக்கிட்டே வருவாங்க. அதுல ஒருத்தன் இவளை கண்டுபிடிச்சிடறான். புடிச்சு அதே இடத்துல இவளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா தாக்கி கீழே தள்ளி விட்டு, மழை பெய்யறதுனால சேரு சகதியமா இருக்கும் இல்லையா, அதுலயே அவளோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு கொல்ல பாக்க அந்த சமயத்துல அசைவே இல்லாம கிடக்குறா. அவ்வளவுதாங்க, இவன் கையை எடுப்பான். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ உடம்புக்குள்ள இருந்து பேய் வெளியில வரும். அப்படியே அவனை புடிச்சு இழுத்து கழுத்தை கடிச்சு தூணு துப்பும் பாருங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல மது இல்ல, மதுக்குள்ள இருந்து பேய் தான் இருக்கு. சும்மா விடுமா, மொத்த பேரையும் மாத்தி மாத்தி துரத்தி கொள்றா. இதுல நகுல மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. நகுலோ எங்க இருக்கீங்கன்னு மொபைல் போனை வச்சு தேடிட்டு வந்து ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் செத்து கிடக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பிரயோஜனம், எப்படியாவது எஸ் ஆயிலான்ட்டு அவனும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோயினும் பேய் ரூபத்துல வெறி கொண்டு நடந்து போவா. இந்த பக்கம் ஈலு மிஸ்ராவை காட்டுறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ஆபீசர் கூப்பிட்டாருன்னு நடுங்கிட்டே வந்து, சார் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சார், என் பையனை நானும் தேடிட்டு தான் இருக்கேன். 6 மாசமா அவனை ஆளை காணும் சார். எப்படியாவது கிடைச்சா நான் கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடுறேன் சார். நான் என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனாலதான் வர முடியலன்ற மாதிரி பதட்டத்தோட பேச, அவரும் டக்குன்னு எழுந்து வந்து, இங்க பாருங்க, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், உங்க பையனும் அக்யூஸ்ட். பட் உங்க பையனுக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக அவனை காப்பாத்தி விடுறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எங்களுக்கும் தெரியும் மேடம், நீங்க ஒர்க்ல சின்சியரா இருப்பீங்கன்றது எங்களுக்கும் தெரியும். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க பையன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல இன்னொரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுத்த உடனே, சார் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா மேடம் உங்க பையன் கிடைச்சிட்டான், ஆனா அப்படிங்கிற மாதிரி இவரும் இழுத்து பேச அவங்களால தாங்க முடியல. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜீவாவோட போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்களால தாங்க முடியாம கதறி துடிப்பாங்க. அதே சமயத்துல ஹீரோயினும் ஹாஸ்டலை நோக்கி நடப்பா. அடுத்த சீன்ல ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. நிக்கி பயங்கர கடுப்போட நின்னுகிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கா. ஏய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, இல்ல நீ லூசா, ரெண்டுத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி சட்லானா கேட்க, நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு நீங்க விஷம் வச்சீங்க, என்னால இதுக்கு மேல உங்க கூட இருக்க முடியாது, ரெடி பண்ணது பத்தாதா அப்படின்னு சொன்ன உடனே கோமலோ, மாண்டி உனக்கு பாத்ரூம் போறது கூட நான் காவலுக்கு வரணும், அந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கொல்லி நீ, இங்க இருந்து நம்ம உயிரோட தப்பிக்க வேண்டாமா, எத்தனை காலத்துக்கு இதே ஹாஸ்டல்ல அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்னு இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை வரும்போது சட்லானாக்கு மட்டும் ஏதோ ஒரு சவுண்ட் வருது. சோ அவ கதவை நோக்கி நடந்து போறா. வெளியில டப்பு டப்புன்னு சத்தம். என்ன ஏதுன்னு பொறுமையா கதவு திறந்து பார்த்தா வெளியில நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நக்குலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னு போட்டுட்டு அதே வேகத்தோட வந்திருப்பாளே. இன்னும் அவ உடம்புல இருந்து பேய் போகல. இவங்க எல்லாம் வெளியில வந்து நிக்கிறத பார்த்துட்டு செம்ம வெறி எடுத்து வேகமா அங்கிருந்து ஓடி வர, அதுக்குள்ள இவங்க ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. வந்தவ படன்னு கதவை தட்டிட்டு பயங்கரமா துடிக்கிற, ஒரு மாதிரி அவக்குள்ள ஆவி அவளை போட்டு படுத்துது. அடுத்து ஒவ்வொரு ரூம் கதவையா போய் தட்டிட்டு அந்த இடத்துல செடியூஸ் ஆகி மயக்கம் போட்டு விழ, அங்க கட் பண்ணி வார்டன் ஒரு ரூம்ல கட்டுறாங்க. தலைவரி கோலமா இல்லு மிஸ்ரா உட்காந்துக்கிட்டு யாரோ அவனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நல்லா பாத்தியா அந்த பாடி உன் பையனோடதா அப்படின்னு கேட்க, ஆமா அவனை ஜான்வரியிலே கொண்டு இருக்காங்க, 6 மாசமா அவன் அனாதை பொண்ணமா தனியா இருந்திருக்கான், வேற என்ன பண்றதுன்னு தெரியாம டிபார்ட்மெண்டே அவனுக்கு அடக்கம் பண்ணிடுச்சான். அவனோட டெட் பாடிய கூட நான் சரியா பாக்கல. அவனை நான் கடைசியா பார்த்தது டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் உயிரோட பாக்கல. யாரு கொண்டிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு என்னவோ அந்த டாக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ புலம்ப, டக்குன்னு கிரேஸ் எந்திரிச்சு, நீ ஒரு கொலகார பிள்ளைய பெத்திருக்க, அவனை நினைச்சு இந்த அளவுக்கு உருகணும்னு என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பினானு கத்த, இல்லமிஷாவுக்கு கோவம் வந்து ஃபிஷ் டேங்கே உடைச்சிடா. உனக்கு பைத்தியமா, அவன் உன்னை ஒரு நாள் கூட அம்மானு கூப்பிட்டது இல்ல, பாசமா பழகுனது இல்ல, அவன் மேல இந்த அளவுக்கு உயிரை வச்சு என்னத்த கண்ட, உன் மானம் போற அளவுக்கு அவன் நடந்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் பயங்கர முத்தி போகுது. அந்த சமயத்துல நல்லா தெரிஞ்சுக்கோ, என் பையன் பல தடவை சொல்லியும் நான் கேட்காம உன்கிட்ட வந்து பழகுனேன், அவன் மேலே பழி சொன்னவ தானடி நீ, இருந்தாலும் உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன், அத கூட நீ திங்க் பண்ணல. என் பையனை பத்தி, செத்து போன பையனை பத்தி தப்பா பேசுறல, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லன்னு பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இவங்க கோவமா போறத பார்த்துட்டு கிரேஸ் சும்மா இல்லாம, ஏய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ பெத்து வளர்த்தது ஒரு கொலகாரன அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் போயிடுறா. அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஹீரோயின் விடிஞ்சு போயிடுது. அப்பதாங்க மயக்கத்திலே எழுந்துக்கிறான். என்ன இங்க படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி படப்படன்னு எழுந்தவ வெளியில முக்காடு போட்டுட்டு ஓடி வரா. அந்த சமயத்துல அருணும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அருண் கிட்ட பொறுமையா வந்து, அருண் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அருண், இந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நக்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டேன், ஒரு வேம்பயர் மாதிரி நான் கழுத்தை கடிச்சு கொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, நான் நக்குள்ள இருந்து எல்லாரையும் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடி உளர்ற, நாளையில தாண்டி நக்குள் எனக்கு கால் பண்ணா, சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லடா என்ன யூனிவர்சிட்டியில ஒருத்தன் என் லைஃப நாசம் பண்ணான்ல, அவன் வேற யாரும் கிடையாது, நக்குள் தான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவனே கன்ஃபஸ் பண்ணிட்டான். பண்ணதுக்கு அப்புறம் அந்த மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன கொல்ல பார்த்தானுங்கடா. மோரரஸ் என் உயிர் என் உடம்புல இருந்து போறதை நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, ஒருவேளை என் ரூம்ல இருக்க அந்த ஆத்மா தான் என் உடம்புக்குள்ள பூந்துருச்சா என்னன்னு புரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா தேம்பி அழறா. ஏ நீ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி எல்லாம் உளர்ற, ஒன்னும் இருக்காதடி அப்படின்னு சொல்ல, பாருடா என் காயங்களை பாரு, என்ன கூட்டிட்டு போய் அடிச்சு சித்திரவதைப்படுத்தினானுங்க, கொல்ல பார்த்தானுங்கடா, எனக்கு நல்லா தெரியும் நக்குல நான் கொன்னேன், இல்லடா நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி
அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்ல நேரா இவ ஹாஸ்டலுக்கு போனவ எனக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, என் ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா ஒரு ரூம்ல இருக்கிறது உண்மைதான், எங்களுக்கு தெரியும், நாங்க முதல்ல சொன்னோம், எங்களை லூசுன்னு சொன்னாங்க, இப்ப நீ சொல்லிட்டு இருக்க, யாரும் நம்ப போறது இல்ல, அதுக்கெல்லாம் ஒரே வழி, இங்க ஒரு டாக்டர் வந்தாரு, அவரு ஒரு மாந்திரிகம் படிச்சவரு, அவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாமே கரெக்டா சால்வ் ஆயிடும், இந்த அவரோட நம்பர் வச்சுக்கோ, இத பத்தி வார்டன் கிட்ட எதுவும் வாய் திறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு வார்டனும் வந்துடுறாங்க. நிக்கிய வெளியில கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் ரெடியா இருங்க, அவ மட்டும் வெளியில கரெக்டா போயிட்டானா நீங்க எல்லாரும் வெளியில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக இந்த பக்கம் ஈலமிஸ்டாவோ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. மேடம் என்ன பண்றீங்க, நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க போய் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே இல்ல சார் என்னதான் இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆபீசரை பாக்குறதுக்கு உள்ள போறாங்க. அங்க போன உடனே இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு பாக்குறதுக்குள்ள அவருக்கு போன் கால் வந்துருது. நான் ஒரு டீமை கூப்பிட்டு இப்பவே வரேன் அப்படின்ற மாதிரி அர்ஜென்ட்டா அவரு கிளம்பி போயிடுறாரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா இல்ல மிஸ்ரா அங்க இருக்க லேப்டாப்ல ஒரு போட்டோ பாக்குறா. அல்லான ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாரு இல்லையா, அவரோட கழுத்துல இவன் இன்ஜெக்ஷனை போட்டு கொண்டிருப்பானே அந்த ஆளோட போட்டோ, அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நிக்கிய கூட்டிட்டு போறதுக்கு டாக்டர்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. அவகிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க, உனக்கு வெளியில வரதுக்கு இந்த வித ஆட்சேபனும் இல்ல தானே அப்படின்னு கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிடுறா. சோ அவளுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல தங்கச்சியை மட்டும் பாத்தீங்க பாருடி, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தனும் எப்படியாவது அம்மாவை நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிடா. ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க வழியில பயங்கரமான கிரௌடு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா இந்த ஹாஸ்டலுக்கு பேக் சைட்ல நிறைய டெட் பாடிஸ் கிடக்கிறதா வார்டன் கிட்ட சொல்ல இந்த இடத்துல என்னென்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட வண்டி ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிடுது. அப்பதாங்க நமக்கு காட்டுறாங்க நேத்து நைட் ஹீரோயின் நக்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போட்டா இல்லையா, அது கனவெல்லாம் கிடையாது உண்மைன்ற மாதிரி எல்லாரோட பொண்ணத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படியே வேம்பேர் எப்படி கழுத்தை கடிச்சிருக்கோம் அப்படி கடிச்சு வச்சிருப்பா. ஒருத்தன் அப்படியே ஜேசிபில ஏத்தி சொருகி நிப்பாட்டி இருப்பா. இந்த பக்கம் அந்த போலி டாக்டர் பிளான் போட்ட மாதிரி ஹீரோயினும் அவரை தேடிட்டு வீட்டை நோக்கி போறாங்க. பக்கத்துல இருக்க கடைக்காரங்கிட்ட விசாரிச்சோன்னா வாங்க வாங்க இதான் வீடு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் டப்புனு கதவை சாத்திடுறான். அவளை உள்ள கூட்டிட்டு போகும்போது அதே வராண்டா அதே ஹாலு அதெல்லாம் காட்டுறாங்க. எனக்கு இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒண்ணு மட்டும் தாங்க புரியல, இந்த டாக்டர் வீட்டுல ஒரு ஆடு மட்டும் கட்டி கிடக்கும், அது ஏன் கட்டி கிடக்குன்னு இன்ன வரைக்கும் புரியல. சோ அவளை கூட்டிட்டு போகும்போதே நம்ம தலைவரை காட்டுறாங்க. அவர் ஆல்ரெடி பல்லாவை கொன்னாரு இல்லையா, அவரோட டெட் பாடிய கவர் போட்டு மூடிட்டு இருக்கான். மேல இவங்க பேச்சு குரல் கேட்ட உடனே எதுன்னு பார்த்தா பக்கத்து கடைக்காரன் வந்து சார் அந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதாங்க டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மாப்பிள்ள கணக்கா வெளியில வருவான். இத்தனை நாள் ஒரு தேவதை வரப்போறா நம்மளோட உயிரை காப்பாத்த போறா அப்படின்ட்டு எந்த அளவுக்கு பிளான் போட்டு என்னென்ன உருட்டு இருக்கோ அத்தனை உருட்டையும் பண்ணி ஃபைனலா இவனோட இடத்துக்கு தானே வர வச்சிருக்கான். இவகிட்ட என்னமா ஆச்சு அப்படின்னு பேசும்போது சார் நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன், அந்த ஹாஸ்டலுக்கு கூட நீங்க வந்திருந்தீங்களா, பட் நான் பார்க்கல, நான் இல்லாத டைம்ல வந்திருக்கீங்க, அதுவும் என் ரூமுக்கு வந்தீங்களா, என் ரூம்ல ஏதோ பேய் இருக்க மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, பட் எனக்கும் ஃபீல் ஆகுது சார், ஏதோ ஒரு உருவம் என் முன்னாடி வர்ற மாதிரியே இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ நடக்குது, எனக்கு அதை பத்தி ஒன்னும் புரியல, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே சில ஆத்மாக்களை உன்னால கண்ணால பார்க்க முடியாது, அதுக்கு நிறைய பலமும் சக்தியும் வேணும், நீ ஆல்ரெடி உடைஞ்சு போயிருக்க, அதனாலதான் உனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் சாத்துறான். அப்படியே ஹீரோயினை பார்த்து அந்த ஆத்மா உனக்குள்ள இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அந்த சமயத்துல பார்த்து பட்டாருன்னு கதவு சாத்துமா, அவ்வளவுதான் கோழி அமுக்கிற மாதிரி இவளை அமுக்கிட்டாங்க. இவளுக்கு அங்க இருக்க பிடிக்கல, சார் எனக்கு அவசரமா வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எழுந்து அங்கிருந்து கதவு கிட்ட வருவாங்க. பட் இவனை பத்தி தான் தெரியுமே, இவளை ஸ்ட்ரைட்டா மயக்க மருந்து கொடுத்து கொல்ற இடத்துக்கு டைரக்டா கூட்டிட்டு போறான். அந்த இடமே சுத்தமா இருக்குங்க. அவ கழுத்தெல்லாம் சுத்தப்படுத்தி கத்தி அது இது அவளோட ரத்தத்தை புடிக்கிறதுக்கு கூட ஒரு பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து ரெடியா வச்சு கத்தி எடுத்து அவ கழுத்துல வைக்கிற சமயத்துல போலீஸ் பட்டாளமே உள்ள நுழைஞ்சது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே ஆடாம அசையாம இருக்கிறான். அந்த போலீஸும் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பாக்குறாங்க. அவன் தான் ஒரு லேப் செட்டப் வச்சிருக்கானே, அந்த லேப் செட்டப் எல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா டாக்டர் இவன் ஊர்ல இருக்கிற கரப்பாம்பூச்சி பல்லி தேலு பாம்புல இருந்து மஞ்சப்பொடி வரைக்கும் வச்சிருக்கான், பட் அவனை மட்டும் காணும், பயங்கரமா நாறுது, என்னதான் பண்றானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி தேடுறாங்க. பட் அவன் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்க இருக்க ரேக்குக்கு பின்னாடிதான் ஒரு பாதாள சுரங்கம் போகும். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனாதான் இந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். சோ ஃபுல்லா ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அந்த சமயத்துல அக்யூஸ்ட் மட்டும் இங்க காணும், கண்டிப்பா அவனை புடிச்சிடலாம், இதான் அவனோட வீடு அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. மேடம் எவ்வளவு தெரியும் காணும், நம்ம இங்க இருந்து போலாம், இன்னொரு நாள் அவனை புடிச்சிடலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற சமயத்துல ஹீரோயினுக்கு இந்த பக்கம் மயக்கம் தெளிஞ்சிருது. அவளும் வீச்சுன்னு கத்த ஆரம்பிக்க அந்த குரல் இல்லுமிஷாவுக்கு கேட்டுடுது. எல்லா போலீஸும் போயிடுதுங்க. பட் இல்லுமிஷா மட்டும் திரும்பவும் வந்து எதேச்சியா அந்த ஷெல்ஃப புடிச்சு இழுக்க அதுக்கு அடியில பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சு அங்க போயிடுறா. அங்க பாத்தீங்கன்னா கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு அந்த டாக்டர் நிக்க, அதுக்குள்ள அவனை தள்ளி விட்டுட்டு இவ்வளவு எஸ்கேப் ஆயிடுறா. மதுக்கிட்ட டக்குன்னு நீ மேல போ, நிறைய போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, நீ தப்பிச்சு
முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, திரும்பவும் ஏன்டா இந்த பொண்ணை கொண்டு வந்து கொண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் உன் பையனை உயிரோட பாக்கணும்னா என்ன நீ தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, திரும்ப திரும்ப நீ அதை தானே பண்ணிட்டு இருக்கேன்னு. பைத்தியம் முடிச்சவனே, ஆல்ரெடி என் பையன் செத்து போயிட்டான்னு எனக்கு தெரியும், எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கும் தெரியும், உன் பையன் செத்து போயிட்டான்னு. இப்போ உன் பையன் எங்க இருக்கான் தெரியுமா, இப்போ ஓடனா பத்தியா அவகிட்டதான் இருக்கான், அவனை நீ திரும்ப பாக்கணும்னா என்ன ஃப்ரீயா விடு, கண்டிப்பா அவன் உன்னை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளோட மனசை மாத்த வேற என்ன பண்றது, அம்மா வச்சு அப்படியே நிக்கிறா. அவனும் பின்னாடி வழியா ஒரு டேபிள் இருக்குங்க அதை தள்ளிட்டு அவன் பாட்டுல கேஷுவலா ரோட்ல நடந்து போவானா. இந்த பக்கம் நிக்கியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க இல்லையா, அவளுக்கு ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாமே நார்மலா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இது நார்மலா ஒரு சைக்கோஜெனிக் இல்னஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வார்டனுக்கு நல்ல கொல்லல இங்க இருக்க கேர்ள்ஸுக்கு கால் பண்ணி, நிக்கி சூப்பரா இருக்கா, சரியான ட்ரீட்மெண்ட், காஸ்ட்லியான மருத்துவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, செமையா இருக்கா, நீங்களும் பேக் பண்ணிட்டு அந்த ஹாஸ்டல் விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க, ஒண்ணுமே இல்ல உங்களையும் இதே மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க, நீங்க சேஃபா உங்க வாழ்க்கைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நிக்கிய காட்டுறாங்க. அவளோட கால் திடீர்னு ஆடுது. என்னங்க மயக்க மருந்து கொடுத்து ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கோம் இப்படி ஆடுது அப்படின்னு கேட்கும் போது அவ்வளவுதாங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ தலை அப்படியே வெடிச்சு செதறுது, உடம்பெல்லாம் துடிக்குது, அதே இடத்துல ஸ்பாட் அவுட். யாராலையும் அவளை காப்பாற்ற முடியல. இந்த விஷயத்தை திரும்பவும் ஹாஸ்டல்ல இருக்கவங்க கிட்ட சொன்ன உடனே அவ்வளவுதான், அப்படியே ஆஃப் ஆகி போய் உட்காந்து பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்தாலாவது உயிரோட இருந்திருப்பாளே. இந்த பக்கம் தப்பிச்சு போன நம்ம ஹீரோயினை அருண் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான். அங்க இருக்க டிவில இவ பண்ண கொலையெல்லாம் ரிலே ஆக அவனுக்கு பயம் தூக்கி வாரி போட்டுருது. நேரா அவகிட்ட வந்து ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு, நீ சொன்னது உண்மையாடி, உண்மையாவே கொலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேனேடா கொலை பண்ணிட்டேன்டா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பிலாடி வந்து, என்னாச்சு உனக்கு, நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறத நான் கேள்விப்பட்டு ஓடி வந்தேன், நக்குலும் வந்திருக்கான், அவன் வெளியில வெயிட் பண்றான், அருண் நீங்க போய் அவனை மீட் பண்ணுங்க, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்க. இவனும் பொறுமையா வெளியில போய் தம்ம பத்த வச்சுட்டு எங்கடா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கேஷுவலா வருவாங்க. வாடாவா, உன் முகத்துல எப்பயுமே ஒரு பிரகாசம் தெரியும், என்னடா இன்னைக்கு அந்த பிரகாசத்தை காணோம், என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்க, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு அவன் பதில் சொல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி எப்படா உன்னால நடிக்க முடியுதுன்னு அதே இடத்துல பொழந்து எடுக்க, இப்ப என்னடா என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, நல்லா யோசிச்சு பாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரையும் மது கொலை பண்ணிருக்கா, நீ என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீனா அவதான் உள்ள போவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு வேற வழியே இல்லைங்க அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மதுவும் பிலாட்டியும் வர அவன் கூடவே கார்ல போக வேண்டிய சிச்சுவேஷன் போகும்போது, ஆக்சுவலா உனக்கு என்னாச்சு மது அப்படின்னு கேட்க, எனக்கா நான் சின்ன வயசா இருக்கும் போது 8th படிக்கும் போது 10th ஒருத்தன் படிச்சான், அவன் என்ன அப்பவே ப்ரப்போஸ் பண்ணான், நான் 10th படிக்கும் போது அவன் 12th, ஆனா அவன் எனக்கு மறைமுகமா லெட்டரும் கிஃப்ட்ஸும் கொடுத்து அனுப்புவான், மூஞ்ச காட்ட கூட இல்ல, அவனை எனக்கு யாருன்னே தெரியாது, ரொம்ப நாள் இதே மாதிரி ஸ்டாக் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான், எனக்கு ஃபைனலா அவனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ரிப்ளை பண்ணிட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னது அதோட முடிஞ்சிருச்சா, நீ அவனை ஒரு தடவை கூட பாக்கலையா அப்படின்னு சொல்ல, பார்த்தேன் குவாலியர்ல பாத்திருக்கேன், அதுக்கு அப்புறமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ பேச பேச இங்க இருக்க நக்குலுக்கு அப்படியே பேனிக் ஆகுது. ஏன்னா பிலாடி வருங்கால மனைவியாச்சே, என்ன பண்ணுவோம் அப்படியே பயங்கர வெறுப்புல வண்டி ஓட்டிட்டு போறான். இவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது. கண்ணாடியை இறக்கி, நான் அந்த நக்குல அப்ப பாக்கல, ஆனா அவனோட ஃபுல் பேர் நக்குல் கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு போயிடுறான். பிலாடிக்கும் அது புரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் வார்டனுக்கு டாக்டர் கால் பண்ணி மத்த எல்லாரையுமே அங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போகலான்னு சொல்ல, மேடம் நீங்க சும்மா இருக்கீங்களா, ஒரு பொண்ணு செத்து போனதுக்கே ஹாஸ்டல்ல இழுத்து மூட சொல்லிட்டாங்க, திரும்ப திரும்ப உங்க எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொருத்த வந்து மந்திரம், இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு விட்டுடுங்க, ஆல்ரெடி என்னால பதில் சொல்ல முடியாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க நியூஸ்ல அந்த டாக்டர் பத்தின விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அங்க அவன் ஆர்கன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் கைப்பற்றி இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம இல்லமிஷாவை காட்டுறாங்க. அவளோ அவன் பையனோட மொபைல் எங்க இருக்கும்னு தேடி பாக்குறா. அது ஃபைனலா ஒரு இடத்த காட்டுது. அந்த இடத்த பார்த்து, இந்த இடம் எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நமக்கும் அந்த இடத்த காட்டுறாங்க. அது இந்த கேர்ள்ஸ் தங்கியிருக்க ஹாஸ்டல் தான். அடுத்த சீன்ல வார்டனால பொறுக்க முடியாம, எதுக்காக இவளுங்க இங்க இருக்காளுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக நேரா அவங்க கிட்ட போய் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, டிசம்பர் 31 எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன இந்த ஹாஸ்டல்ல விட்டு மூவ் ஆகலாம், நியூ இயர் பார்ட்டியை மட்டும் ஒரு அழகான வீட்டுல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது, வெளியில இல்லமிஷாவோட பையனான ஜீவா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கலாய்ச்சி பேசிப்பாங்கல்ல, அதே மாதிரி வெளியில யார் இருக்கான்னு கூட பாக்காம அவங்களுக்குள்ளே டேமேஜ் பண்ணி பேசிக்க மொத்தத்தையும் அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு சின்ன பெயிண்டிங்
ஒர்க் இருக்கு போல இருக்கு. அவனும் பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வர மொத்த கேர்ள்ஸும் வெளியில வராங்க. அந்த சமயத்துல அந்த பெயிண்டிங் டப்பா இருக்கும் இல்லையா, அதுல இருந்து கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அவங்க இருக்க அந்த ரூமுக்கு வாசல்ல ஒரு சின்ன மரம் மாதிரி வரைஞ்சு ஹேண்ட் பிரிண்ட் அங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சந்தோஷமா இருக்கும் போது ஜீவா அந்த பெயிண்ட் டப்பாவை போய் எடுக்க போவாங்க. அந்த சமயம் பார்த்து அவனோட கையில இருந்த கீ செயின் பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்துருது. பட் கையில பயங்கரமான கட்டு. அதை பார்த்துட்டு அனு ஓடி வந்து ஐயோ கையெல்லாம் கட்டாயி ரத்தம் வருதே அப்படிங்கிற மாதிரி கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ ஜீவாவுக்கு அனு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதை நோட் பண்ண ரீமாவா அந்த இடத்துக்கு வந்து விடிய விடிய கட்டு போட்டுட்டு இருப்ப போல இருக்கு, போதும் விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜீவாவும் டக்குன்னு எழுந்து போறாங்க. பட் அவன் கீழே கிடக்க பொருட்கள் எல்லாம் எடுக்கும் போது ரீமா சும்மா இல்லாம அந்த கீச்சனை எடுத்து பாக்குறா. அது ஒரு லேசர் பீம் லைட். அதை அடிச்சு பார்க்கும் போது அதே ரெட் லைட். ஏய் நீதான் எங்களெல்லாம் ஸ்டாக் பண்ணியா? இருட்டுல நடந்து வரும்போது எங்க மேல லைட் அடிச்சது நீதானடா, எவ்வளவு பயந்தம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மொத்த பேரும் அவனை கரிச்சு கொட்ட அவ்வளவுதான் என்னோட பொருட்கள் எல்லாம் கொடுங்கன்ற மாதிரி அவசர அவசரமா வாங்கிட்டு அவன் போக இவங்களும் பையன் கூட பார்க்காம கொஞ்சம் மோசமா திட்டிடுறாங்க. சும்மா இருப்பான அவனும் பேட் வேர்ட்ஸ்ல பேச ஃபைனலா நீ ஒரு பிச்சைக்கார நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போறான். மறுநாள் 31st நியூ இயரும் வரப்போகுது. சோ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரீமா மட்டும் எனக்கு 2 நாள் லீவ் இருக்கு, அதனால நான் என் ஃபேமிலி கூட நியூ இயர் ஸ்பெண்ட் பண்ண போறேன், நீங்க எல்லாம் ஹாப்பியா ஜாலியா சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி டைனிங்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அங்க சமைச்சு வைக்கிற பொருட்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கு. அந்த குக்கு கூப்பிட்டு என்ன சார் சாப்பாடு போடுறீங்க, இன்னைக்கு நைட் நியூ இயர், இன்னைக்காவது நல்ல சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மா இன்னைக்கு கேன்டீனே கிடையாதுமா, நியூ இயர்ங்கிறதுனால பாதி பேர் வெளியில போய் சாப்பிட போறாங்க, மீதி பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இன்னும் சில பேர் சொந்த ஊருக்கு போறாங்க, அதனால நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும், லீவ் விட்டுட்டோம், நீங்களும் வெளியில சாப்பிட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேற வழியில என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அந்த ரூமுக்கே போயெல்லாம் சேஃபா இருக்கலாம், ஹாப்பியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. ரீமா மட்டும் நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சுன்னு பேக் எடுத்துட்டு கிளம்ப, இன்னைக்கு எங்க கூட இருக்க கூடாதா அப்படின்னு இவங்களும் கெஞ்சி பாக்குறாங்க. நான் அதுக்கு முதல்ல என் பொண்ணு கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவங்க கிளம்பி பஸ் ஏறி ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போனவங்க அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க, ஹேர் பேண்ட் கேக்குறா அதையும் வாங்கி கொடுக்குறாங்க. பட் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவன் பயங்கரமா திட்டுறான் போல இருக்கு. எவ்வளவு நேரண்டி அங்க மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, டாக்டர் இருப்பாங்களா இல்லையானே தெரியல, இன்னைக்கு விட்டா அதுக்கப்புறம் உனக்கு என்னைக்கு செக்அப் பண்றது அப்படின்னு கேட்ட உடனே ஏங்க என் வயிற்றுல குழந்தை 3 மாசம் தாங்க கரு உண்டாயிருக்கு, அதுக்குள்ள அது ஆனா பெண்ணான்னு பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்க ஆல்ரெடி நீ ஒரு பொண்ணை பெத்துட்ட, இது மட்டும் பொம்பளை பிள்ளையா இருந்தா என்னால வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிட்டு சொல்ல பாருங்க அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மாசமாவது ஆகணும், நீங்க இப்படியே அவசரப்படுத்தினீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு சுத்தமா லீவ் கிடையாது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், எனக்கு நாளைக்கு நியூ இயரா இருந்தாலும் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைகிட்ட அடுத்த வாரம் உன் கூட ஃபுல்லா இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போயிடுறா. நேரா ஹாஸ்டல் ரூமுக்கு வந்த உடனே அனுதான் இருக்கா. இவ தன்னோட பேக வச்சுட்டு அப்ப செக் பண்ணி பாப்பா அதுல ஹேர் பேண்ட் இருக்கும். குழந்தைக்கு ஆசையா நியூ இயர் எதுமா ஹேர் பேண்ட் வாங்கிருப்பா, அதை கூட கொடுக்க முடியாம போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. சோ இவளும் ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஒரு சாக்லேட் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பசிக்கும்னு நினைக்கிறேன் இதை சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நியூ இயர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோஷ் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. ரொம்ப கோவத்தோட போன ஜீவா அம்மா கிட்ட நேருக்கு எதிரா பேசுறான். அதுல அவங்களுக்கு பாய் சண்டையே வந்துடுது. அப்போ அம்மான் கூட பாக்காம என்னம்மா பாய் ஃப்ரெண்ட பார்த்து சரக்கடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க டே உன்னெல்லாம் நான் எதுக்கு பெத்தனே தெரியல, பேசாம சாக விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டே சரக்கு இருந்தா ரெடி பண்றா, நம்மளோட மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி இந்த பக்கம் கோமல் நிக்கி சட்லனா 3 பேரும் ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அங்க ரோட்ல இருக்கிற லோக்கல் பசங்க கோமலை பார்த்துட்டு ஏய் அவ ஒரு மாதிரியான பொண்ணுடா, இவங்க கூட சுத்திட்டு இருக்கா, சோ இவங்களும் அதே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு இங்க இவங்க ராகிங் பண்ணிட்டு இருக்க இவங்க புதுசா ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ற அந்த ரூமை காட்டுறாங்க. அங்க பால்கனில அனுவும் ரீமாவும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அமித்தோட வீடு பக்கத்துலயே நீ வீடு எடுத்திருக்க, கேடி தாண்டி அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசையா, இன்னமும் லைட் எல்லாம் எரியுது ஃபங்க்ஷன் அவன் வீட்டுல அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அத்தை வந்திருக்காங்களாம், அதுவும் நியூ இயர் ஃபங்க்ஷன்ல அதனாலதான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே உன்ன கூப்பிடலையா, இதுக்கெல்லாம் எதுக்கு என்ன கூப்பிட போறாங்க, நார்மலா ஒரு நியூ இயர் ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொல்லும் போது என்ன இருந்தாலும் நீ அந்த வீட்டுல வாழ போற பொண்ணு உன்னை கூப்பிட்டுருக்கணும் இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் நியூ இயர் ஃபங்க்ஷனை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த தெருவுல போன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்த பேரும் ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து பேசிட்டு இங்க பாருங்க நாங்க இப்ப இந்த ரூம்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம், நீங்க எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்ன. என்ன சார் இது உங்ககிட்ட பே பண்ணிட்டு தானே சாவியா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த வீட்டை உங்க பேர்லயே எழுதி வச்சேன், இன்னைக்கு ஒரு நாள் கேட்டீங்க கொடுத்தேன், பட் இந்த மாதிரியான பொண்ணெல்லாம் இங்க வந்து தங்க கூடாதுன்ற மாதிரி கோமல சொல்ல அங்க இருக்கிற மொத்த கம்யூனிட்டியுமே ஒன்னா வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அமித்தும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். சோ அவங்க கிட்ட ஜெயிக்க முடியுமா, இவங்க எல்லாரையும் துரத்திடுறாங்க. இவங்களும் பாவமேன்ட்டு ஹாஸ்டலுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ நிக்குது, அதுல ஏறி பாதி பேர் போயிடுறாங்க. அனு மட்டும் இரு
இரு, நான் போய் அமித்தை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்தோட மாடிக்கு போய் அமித்தை கால் பண்ணி வான்னு கூப்பிட்ட உடனே அவனும் வரான். ஏன்டா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணல, உன்னை நம்பி தானடா அவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன், இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே, சரி உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது ஏன் என்ன கூப்பிடல அப்படின்னு இவ லவ் பண்ற அமித் கிட்ட கேட்ட உடனே அவனும் மலுப்புறாங்க. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சானோ, ஆனா அவசரமா முடிவெடுத்தாங்க, என் வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கையில இருக்க மோதிரத்தை மறைக்க இவளும் நோட் பண்ணிடுறா. எப்படி இருக்கும், தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எதிர்த்தாப்புல இருக்கும் போதே அவகிட்ட சொல்லாம கூட மறைச்சு இவன் நிச்சயதார்த்தத்தை பண்ணுவான். அடுத்து ஆட்டோல போனவங்க எல்லாம் இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிக்கி சும்மா இல்லாம தம்ம பத்த வைக்க அந்த தாத்தாவுக்கு செம்ம கடுப்பு. ஏமா என் வண்டியில உட்காந்துக்கிட்டு தம் அடிப்பியா நீ, மரியாதையா இறங்க அப்படின்னு பாதியில இறக்கி விட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், இவங்க பொடி நடையா வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அனு அமித்த பாத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அவ ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா வந்திருப்பா. அவ தனியா அந்த ஒத்தையடி பாதையில நடந்து வரும்போது திரும்பவும் ஜீவா ஃப்ரெண்டு கிட்டே சண்டை போட்டிருப்பான். அதனால அவனும் போயிருப்பான். சோ தனியா உட்காந்துட்டு இருந்தவன் இவன் நடந்து வரத பாத்துட்டு அவன் மேல லைட் அடிச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு தான் தெரியுமே ஜீவா தான் இந்த வேலையை பண்றதுன்ட்டு. இவளோ ஆல்ரெடி அமித் மேல இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், நியூ இயர் பார்ட்டி கட்டான ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மொத்தமா ஜீவா மேல காட்ட ஜீவா சும்மா இருப்பானா, தனியா வர மாட்டிக்கிறா. முடிஞ்சா வாடா ஹாஸ்டலுக்குள்ள வந்து பாருடா அப்படிங்கிற மாதிரி இன்னும் தெனாவெட்டா அவன் கிட்ட பேசிட்டு போக அவனும் செவரேறி குதிச்சு உள்ள வராங்க. அங்க ஆல்ரெடி செக்யூரிட்டி வேற இல்ல. இவ ஒரு பக்கம் பயந்துகிட்டு இன்னொரு பக்கம் கோவத்துல அவனை பயங்கரமா திட்டிக்கிட்டு மாடிக்கு வந்து பாக்குறா. அவங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு எங்கயாவது நியூ இயர் பார்ட்டியை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அனு வேற இவனை திட்டாளா. சோ அவன் சும்மா இல்லாம அவனும் ஹாஸ்டலுக்குள்ள வந்து டீஸ் பண்ண நினைக்க அந்த சமயத்துல நிக்கி மட்டும் ஸ்மோக் பண்ணணும்ட்டு அவளோட ரூமுக்கு போய் நம்ம எடுத்து பத்த வைக்க அவ்வளவுதான். அவனை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கடகடகடன் மேல போறான். மேல வந்தவன் சும்மா இருக்கலாம்ல, அனுவை புடிச்சு அதே இடத்துல வச்சு கிஸ் பண்ண பயங்கரமான ஃபைட் வந்துருது. அதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறாங்க. பியர் பாட்டில் வேற வச்சிருக்காங்களா, அதுல ஜீவா மேலே அனு அடிச்சிடுறா. மாத்தி மாத்தி அவனை போட்டு பொழந்து கட்டுறாங்க. அவனும் சலிச்சவன் இல்லங்க, பயங்கரமா இவங்களை போட்டு பொழந்து எடுக்கிறான். இதுல இவங்களால தாங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல கட்டையை எடுத்துட்டு வந்து செம்மையா அடிச்சு அவனை அப்படியே சாச்சிடுறாங்க. கீழே விழுந்து துடிச்சிட்டு கிடப்பான். அப்ப கூட அவன் வாய் சும்மா இல்லாம தப்பான வார்த்தையில ரீமாவை சொல்ல ரீமாவுக்கு இன்னும் கோவம் வந்து எரிஞ்சிட்டு இருக்க கொல்லிக்கட்டையை எடுத்து அவன் மேல அடிக்க அவ்வளவுதாங்க. ஆல்ரெடி அவன் மேல பியார் ஊத்திருக்கா, இவ வேற கொல்லிக்கட்டையில அடிச்சிட்டாளா. அதே இடத்துல பத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியுது. துயிருமா கொலையுமா எரிஞ்சிட்டு இருக்கவன அணைக்கணும்னு நினைக்கிறாங்க. கம்ப்ளீட்டா அணைக்க முடியல. அவன் முக்காவாசி எரிஞ்சு போய் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஜீவாவோட அம்மாவும் கிரேஸ் மேடமும் கார்ல வந்து ஹாரன் அடிப்பாங்களா. டக்குன்னு கேம்ப் ஃபயர்லாம் அணைச்சிட்டு அவன் மேல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பையும் பெட்ஷீட் எல்லாம் போட்டு அணைச்சு என்ன பண்றது, இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இங்க வேற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. கிரேஸ் மேடம் பாத்துருப்பாங்க, கண்டிப்பா இங்க வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு அவனை சுத்தி நேரா அனோட ரூமுக்கு தூக்கிட்டு போறாளுங்க. அதுக்குள்ள கிரேஸ் மேடமும் இல்ல மிஸ்ரா மேடமும் மேல வந்துடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கடி கதவு சாத்துனீங்க, என்ன இங்க ஃப்ராட் வேலை பண்றீங்க, முதல்ல கதவை திறங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான அடிச்சு அடிச்சு கதவை திறக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குத்து இருமா கொலை இருமா கிடக்குற இவனை தூக்கிட்டு போய் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு மூட நினைக்கிறாங்க. பட் அவனுக்கு உயிர் இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில வார்டன் வேற நின்னுட்டு இருக்காங்க. பதட்டத்துல பாக்ஸ் மேல அணு ஏறி உட்காந்துக்கிறா. கீழே இருக்கவனும் பொட்டு 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 பொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல தட்டுற சத்தமும் அப்படியே நின்னுடுது. வேற வழி இல்ல, கதவை திறந்தே ஆகணும். இவங்களும் கதவை திறக்கிறாங்க. ரூமுக்குள்ள வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல மேடம், மாடியில நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல இல்லமிஷாவும் மாடிக்கு போய் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பையனை இதே இடத்துல கொளுத்தினாலுங்க. உங்களுக்கும் போதையில ஒண்ணுமே தெரியாது, எதையுமே ஃபீல் பண்ணாதவங்க அவங்க பாட்டுல போயிடுறாங்க. வார்டனும் இல்லமிஷாவும் போனதுக்கு அப்புறம் பெட்டியை திறந்து பாக்குறாங்க. அவனோட உயிர் அந்த ரூம்லயே போயிருக்கும். நிக்கி அப்படியே துணி குறுகி போய் பயந்து உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கு மேல நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே நியூ இயர் செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. நிக்கியோட கார் எடுத்துட்டு போய் டெட் பாடிய ஒரு பெரிய ஏரிக்குள்ள போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட நியூ இயர் செலிப்ரேஷன் பாத்தீங்களா இவங்களுக்கு. இவ்வளவுதான் மழை சோன்னு கொட்ட. அடுத்த சீன்ல நம்ம டாக்டரை காட்டுறாங்க. அவனும் தட்டு தடுமாறி இல்லமிஷா வந்து பார்க்க வந்திருக்கான். இல்லமிஷா சும்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு தேவை ஜீவாவோட ஆத்மாவை எப்படியாவது பாக்கணும்னு அந்த டாக்டரை வர வச்சிருப்பாங்க. அவனும் இங்க டைம் ரொம்ப இல்ல, எப்படியாவது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல அனு ரொம்ப பயந்து போய் இல்ல என்னால இங்க இருக்க முடியாது சொட்லானா, என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு, என் மேலதான் அவன் ஆசைப்பட்டு என்னதான் கட்டி புடிச்சு என்னென்னவோ பண்ணி என்ன கிஸ் பண்ணிட்டான். அவனுக்கு என் மேல ஆசை இருக்கிறதுனால நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, அதனாலதான் நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லடி நீ இங்கே இருடி, நான் உன்னை பாத்துக்கிறேன், என்னால உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியும், பிளீஸ் இரு. நீ எவ்வளவு கெஞ்சி பாக்குறா. இல்ல என்னாலதான் இந்த பழிப்பாவும் உங்களுக்கும் சேர்ந்து வந்திருக்கு, அதனாலதான் உங்களாலையும் வெளியில போக முடியல, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா தேம்பி அழ. அந்த சமயத்துல கிரேஸ் மேடமும் வந்து கார் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி சாதாரண லவ் ஃபெயிலியருக்கா இந்த அளவுக்கு சாகுற அளவுக்கு அழுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் அமைதியா இருக்காங்க. கார் பாட்டுல போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இவளோட லக்கேஜ் இருக்கும். டிக்கி ஓபன் ஆகி பெட்டி கீழே விழ ஐயோ நான் நல்லா தானே மூடினேன்,
ஏன் இப்ப டிக்கி ஓபன் ஆச்சு, நான் போய் பாத்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அதட்டிட்டு மேடம் பெட்டி எடுக்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல எனக்கு பலவித சத்தம் எல்லாம் கேக்குது. உசு உசுன்னு உருமுற மாதிரி இருக்கு. அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு அந்த கருப்பூரம் வந்து திரும்பி போ அப்படின்ற மாதிரி மிரட்டா அவ்வளவுதாங்க காரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. தப்பன்னு ஓடினவ என்ன பண்றதுன்னு தெரியாம மீடியன்ல போய் நிப்பா. அந்த சமயத்துல அவளுக்கே ஒன்னும் புரியாது. கிரேஸ் மேடம் எங்கடி ஓடுற, வாடி காருக்கு அப்படின்ற மாதிரி கத்தினபடி அவங்களும் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அப்பதாங்க சடனா அந்த உருவம் இவன் முன்னாடி வந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ல தள்ள ஸ்பீடா வந்துட்டு இருக்க கண்டெய்னர் லாரியில இடிச்சு அதே இடத்துல ஸ்பாட் அவுட். அதை பார்த்து கிரேஸ் மேடம் வீலுன்னு கத்துறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்குது அருணோட வீட தான். அருண் எல்லாத்தையும் பாக்குறான். இவன் எப்படி எல்லாரையும் கொன்னான்றத மொபைல்ல பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இவ சினிங்கி அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ படுத்துட்டு இருப்பா. பட் கண்ணு மட்டும் இப்படி அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரின்னு மொபைல்ல போய் சார்ஜ் போட்டுட்டு வரான். கரண்ட்டும் கட் ஆயிடுதுங்க. என்ன இது கேபிள் தொங்கிட்டு இருக்கேன்னு எடுத்து வச்சுட்டு அந்த இருட்டுக்குள்ள மெழுகுவத்திய பத்த வச்சுட்டு வருவான். ஹீரோயின் பழைய மாதிரி அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு கிட்டக்கு போய் மது உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் இவனை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறா. ஏண்டா நீ நல்லா தானே இருக்க, இப்ப எதுக்கு பாடி பில்டிங் பண்ற, பாடி பில்டிங் பண்ணி என்னத்தை கிழிச்ச, ஆக்சுவலா 4 பேர் வந்து உன்னை கட்டையால அடிச்சுட்டு என்ன தூக்கிட்டு போனாங்க, அவங்கள நீ அடிச்சியா, அப்புறம் எதுக்குடா பாடி பில்டிங் பண்ற அப்படிங்கிற மாதிரி பயங்கர பேட் வேர்ட்ஸ்ல அவனை புடிச்சு கண்ணா பின்னான்னு கத்திட்டு கக்க பொக்கன்னு சிரிப்பாளா. அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு இவனுக்கு கோவம் வந்து அட்டிக்க போறான். ஆனா அவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே. அதை பார்த்துட்டு மது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மது, என்கிட்ட வா மது அப்படின்னு அவளை ஆசுவாசப்படுத்த அவளும் சைலண்டா மாறிடுறா. எனக்கு இங்க இருந்து போகணும், என்ன போக விடு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்க எங்க போகணும் மது அப்படின்னு இவன் கேட்க நான் ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படிங்கிறா. பார்த்துட்டு எதுக்கு நீ திரும்ப ஹாஸ்டலுக்கு போற, அங்கதான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கே, அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னதுதான் சாத்தியம். டக்குன்னு கதவு வேகமா கோவத்துல திறக்குது. இந்த பக்கம் மதுவை பாக்குறான். மதுவோட முகமே மாறி இருக்கு. பயந்து போய் கையை எடுத்துறான். அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு 10 அடி எடுத்து வச்சிருப்பான். இவ ஃபேஸ் மட்டும் க்ளோஸ் அப்ல அவங்கிட்ட வந்துட்டு போகும் பாருங்க. அப்படியே மிரண்டு போயிடுறான். அடுத்த சீன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தவிர அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்க எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது ப்ராப்ளம்னு. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நான் இங்கே இருக்கேன், ரீமாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நான் அவங்கள பாத்துட்டு திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்டல் வார்டன் என்னடா கரண்ட் இல்ல, எல்லா இடத்துலயும் கரண்ட் போச்சு, எல்லா பொண்ணுங்களும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாளுங்க, இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல்ல ரன் பண்ண முடியாது போல இருக்கு, இந்த பொண்ணுங்க எப்ப வெளியில போறாங்களோ அது வரைக்கும் நம்ம இருக்க வேண்டியதானே புலம்பிக்கிட்டே அவங்க யதார்த்தமா கேட்ட பாக்குறாங்க. கேட்டு வாசல்ல கோமல், ரீமா, சட்லானா 3 பேரு நின்னுக்கிட்டு இந்த ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு தாங்கல, வெளியில போனா செத்துருவாங்க இல்லையா, அதனால கத்தனப்படி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த ஹாஸ்டல்ல விட்டு அடி எடுத்து வச்சதுதான் தாமதம். ரீமாவுக்கு பிரெக்னன்ட் பெயின் வந்துடுது. அப்படியே அதே இடத்துல உட்கார வாங்க உள்ள வாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி உள்ளேயும் கூட்டிட்டு வந்து அணு இருந்த ரூம்லயே தங்க வச்சிடுறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் ரீமாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இல்லையா, அவ ஆல்ரெடி ஒரு நர்ஸ், அதனால நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் போய் கூல் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் ரூமுக்கு போக அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பா பாருங்க. பயங்கர பயமா இருக்கும். அவ உடம்புலதான் ஜீவா இருக்கானே, யாரு என்னன்னு பாக்காம அவளை அடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். மேல ஏறி போயிட்டு இருக்கும் போது சட்லானா என்ன சத்தம்னு வெளியில வந்து பாப்பா. அவ்வளவுதாங்க இவ நிக்கிறத பாத்துட்டு பயந்து போய் ரூம்குள்ள போலான்னு பாப்பா பாருங்க. ரூமோட கதவு சாத்திக்கும், கீழே விழுந்துருவா. அவளை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போக அந்த இடத்துக்கு வார்டனும் அந்த கிச்சன்ல இருப்பா இல்லையா அவனும் வந்துடுறாங்க. 2 பேரும் எப்படியோ மல்லு கட்டி மதுவை கூட்டிட்டு வந்து இன்னொரு ரூம்ல கட்டி போட்டுறாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்ல, டாக்டர் தான் கூட்டாகணும். உடனே அந்த லேடி டாக்டருக்கு கால் பண்ணோன்னு அவங்களும் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்படியாவது ரீமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அட்லீஸ்ட் அந்த டாக்டரையாவது வர சொல்லுங்க, வேற எந்த டாக்டரும் வரல. இந்த பக்கம் வார்டனும் அடிப்பட்ட அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா, அதனால அவங்க கார்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு திரும்பவும் அவங்க ஹாஸ்டலுக்குள்ள வருவாங்க. இந்த பக்கம் சட்லானா சும்மா இல்லாம மது திரும்ப வந்துட்டா. பயங்கர ஆக்ரோஷமா வந்திருக்கா. அவளை புடிச்சு ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்களால வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தேன் இல்லையா, அதுதான் அவளோட கடைசி பாய்சன், அதை கொடுங்க, அதை கொடுக்கும் போது ஜீவாவோட ஆன்மா தானா அவளை விட்டு வெளியில போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி அவளோட வாயில அந்த விஷத்தை ஊத்துறாங்க. அவ்வளவுதான் அவ உடம்பே அப்படியே நடுக்க ஆரம்பிக்குது. ஒரு தண்ணியில மூழ்கி போனா எப்படி இருக்கும் அது மாதிரியான பிம்பம். ஆனா அவளுக்கு ரியலா ஆன்னு கத்திட்டு இருப்பா. தண்ணியிலேந்து அவ சேரு சகதியமா எழுந்துக்கும் போது அவளை சுத்தி நிறைய ஆத்மாக்கள் எழுந்துக்குது. அதுல ஜீவாவோட ஆத்மா வந்து நான் யார் தெரியுமா, உன் கூடவே இருக்கேன், நீ இப்போ என் கூடவே இருக்க, உனக்கு நான் உன்னை காட்ட விரும்புறேன், ரொம்ப நாளா உன் மனசுக்குள்ள உன்னை அரிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, எவன் என்ன தொட்டான், எவன் என் வாழ்க்கையை கெடுத்தான்னு இன்னும் உண்மை புரியாம தவிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, நான் உனக்கு அதை லைவா காட்டுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலேஜ்ல நடந்த சம்பவத்தை அப்படியே லைவா காட்டுது. அந்த இடத்துக்கு இவ போற மாதிரி இருக்கு. நக்குல் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு இவளை கூட்டிட்டு லேப் ரூமுக்கு போவாங்க. அந்த ரூம்ல இவளோட வாழ்க்கைய அவன் கெடுக்க ஆரம்பிப்பான். மொத்தத்தையும் இவ நின்னு லைவா அப்படியே பாப்பா. அப்ப அவளுக்கும் நல்லா புரிஞ்சிடுது, யாரு என்ன சொன்னாலும் ஒரு யூகமா இல்லனாலும் இதுதான் உண்மைங்கிறத கண்ணாலே பாக்குறா. இப்போ உனக்கு எப்படி தோணுது, இவனோட
வாழ்க்கையை இதே இடத்துல முடிக்கணும்னு தோணுதா அப்படின்னு ஜீவா கேட்க, இவ கையில ஏதோ ஒரு கத்தி வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அத நகுலோட கழுத்துல இறக்குற மாதிரி இருக்கு. பாத்தியா நகுல் இப்ப இறந்து போயிட்டானா, வா இப்போ ஏன் கூட வா, நான் பழி தீக்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னா, நான் உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட வாழு அப்படிங்கிற மாதிரி பேய் இவகிட்ட ஒப்பந்தமே போட்டுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஜீவாவோட ஆவி படு ஆக்ரோஷமா இவளோட உடம்புல இருக்கும். அந்த சமயத்துல இந்த பக்கம் ரீமாவுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு கார் பயங்கர ஃபாஸ்டா வருது. யார் வராங்கன்னு வார்டனுக்கும் தெரியல. அந்த இடத்துல யாருமே இல்ல. வார்டனோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க, இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு குழந்தை பிறந்துட்டு இருக்கு, யாராவது வாங்க, ஆம்புலன்ஸ் வேணா அனுப்பி வைக்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்களே ஒழிய யாரும் ஹெல்ப் பண்ண வரலங்க. இப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல யதார்த்தமா திரும்பி பார்க்க பின்னாடி பார்த்தா மிஸ்டர் நின்னுட்டு இருப்பாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, போன் பண்ணி ஹெல்ப் கேட்கிறியா? ஏண்டி அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் தெளிவா சொன்னல, அவளுங்க எல்லாம் ஏதோ ஒன்னத்தை இழுத்துட்டு போறாளுங்க, என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுதுன்னு. உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குடி, நீ இந்த ஹாஸ்டல காப்பாத்துறதுக்காக என் புள்ள சாவ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல அப்படின்னு கேட்கும் போது, இல்ல சத்தியமா எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருப்பேன், உங்களையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன், அன்னைக்கே தண்டனை வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் நம்ப மாட்டேன்டி, நீ ஜீவா மேல பழி சொல்றவளாச்சே, நீயும் சேர்ந்து கூட இதை பண்ணிருப்ப, ஆனா அதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்ல சட்லனா வந்து, யாராவது இருக்காங்களா, ஹெல்ப் பண்றதுக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி போனை பார்த்தபடி கேள்வி கேட்க, பொலிச்சுன்னு ஒரு அறை, எங்கடி இருக்காளுங்க எல்லாருமே அப்படின்னு கேட்க, 333 இருக்காங்க, அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா பக்கத்து ரூம்ல இருக்கானோன்னு இவளும் குடுக்குடுன்னு ஓடி போய் கதவை சாத்திட்டு, சிவா நீ இங்கதான் இருக்கியாடா, அம்மா வந்திருக்க பாரு அப்படின்னு எழுப்பிட்டு இருக்கா. மதுவோட உடம்பும் நடுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. இந்த பக்கம் டாக்டரை காட்டுறாங்க. அவனும் ஷார்ப்பா கார்ல வந்துட்டாங்க. அந்த அவனுக்கு சுத்தமா உடம்பு முடியல. இது ஒரு விஷ பாட்டில் எடுத்து வாயில கவுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா அப்படி பீம்பாய் மாதிரி வரான். இந்த சமயத்துல அவனோட உடம்புல அவ்வளவு பலம் இருக்கு. ஒரு கையாலே எல்லாரையும் அடிச்சு திம்சம் பண்றான். அவன் வர்றத பார்த்துட்டு கிரேஸ் மேடம்க்கு சுத்தமா பிடிக்கல. அதனால கையில வச்சிருந்த விளக்காலே அவனை அடிக்க போக, அவனும் அவங்கள அடிச்சு மேலேந்து கீழே தள்ளிவிட்டு அவங்க ஸ்பாட் அவுட் கீழே விழுந்த உடனே இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் மிஸ்ட்ராவோ அவங்க பையனை எழுப்பாக்குறா. ஆனா மதுவோட உடம்புல இன்னும் அந்த ஆன்மா பேசிக்கிட்டு இருக்கும். ஜீவா சொல்லும், இங்க பாரு, உன்னை கூட்டிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள கொல்ல நினைச்சாங்க இல்லையா, அப்ப நீ திரும்ப எழுந்து எல்லாரையும் கடிச்ச இல்லையா, அதுக்கு நான் தான் காரணம், உன் உடம்புல நான் தான் பூந்து எல்லாரையும் பழி வாங்கினேன். உன்னோட அருண் உன்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம், அவன் உன்கிட்ட நெருக்கமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவன் தானே மெசேஜ் பண்ணி இத்தனை பேரையும் இங்க வர வச்சா, அவன் அந்த மெசேஜ் பண்ணலனா நீ நல்லா இருந்திருப்பல, அதனாலதான் நான் மாடியில இருந்து அவனை தள்ளி விட்டேங்கிற மாதிரி அந்த சீனி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமும் ஜீவாவோட ஆன்மா அடங்கவே இல்ல. மது அப்படியே செட்யூஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் உங்க அம்மாவோ ஜீவா ஜீவான்னு எழுப்ப கொஞ்ச நேரத்துல உடம்பு அப்படியே டைப் அடிக்கிற மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதாங்க, கையில கட்டப்பட்டிருந்த கட்டெல்லாம் அவுந்து அப்படியே மேல பரப்பா பாருங்க, அந்த பில்டிங்கே அப்படியே பாழடைஞ்சு போய் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டிங்கே செதஞ்சிட்டு இருக்கும் போது படியில ஏறி வந்தான் இல்லையா டாக்டர், அவன் அப்படியே ஸ்ட்ராங்கா நிப்பான் பாருங்க. ஜீவாவோட போர்ஸுக்கு எதிர்த்துட்டு நிப்பான். உடம்புல ஜீவாவோட ஆவி வேற இருக்கும். இதே சமயத்துல இந்த பக்கம் அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருது. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. வாயெல்லாம் ஒரே ரத்தம். ரிலாக்ஸ் ஆறா. அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா மிஸ்ராவோட பாடி கிடக்க குத்துயிருமா கொலையிருமா கொஞ்சோண்டு உயிர் தான் இருக்கும். ஏன்னா அந்த பில்டிங்க உடையும் போது ஒரு குச்சி வந்து இவளோட கழுத்திலேயே குத்தி இருக்கும். மது கிட்டக்க போக அந்த நிமிஷமே அவளோட உயிரும் போயிடுதுங்க. அவ்வளவுதான், என்ன நடக்குது, குழந்தை எங்க கத்துது அப்படிங்கிற மாதிரி பொறுமையா மதுவும் நடந்து வருவா. ஏன்னா அவ உடம்புல இப்போதைக்கு ஜீவா கிடையாது. ஆனா சட்லனாவுக்கு கோவம் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து, எங்கடி வந்த, நீங்க வரவே வராதுன்னு துரத்தி புடிச்சு அவளை குத்த போக, அந்த சமயத்துல நான் மதுதான், என் உடம்புல இருந்த ஜீவா போயிட்டான், அவன் இனிமே திரும்பி வரமாட்டான், அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல தடவை சொல்ல, சட்லனாவோ விடல, என் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரையும் கொன்னுட்டியே, எங்களை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துறிய அப்படின்ற மாதிரி கத்தியால குத்த போக, கோமலும் வேண்டாம் அவளை விட்டுருன்ற மாதிரி சட்லானா கிட்ட சொன்னோன்னா அவளும் விட்டுறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த வெறி பிடிச்ச சீரியல் கில்லர் டாக்டர் அவன் பாட்டுல படியில ஏறி பேய் மாதிரி வந்துட்டு இருப்பான். அவன் உடம்புல ஜீவாவோட ஆவி வேற இருக்கும். வர்றவங்க எல்லாரையுமே அடிச்சு திம்சம் பண்ணுவான். அந்த வேலைக்காரன் ஒருத்தர் இருப்பா இல்லையா, ஒரே அடியில சாவடிச்சிருவான். இவங்க எல்லாரும் ஓடி போய் ரூம்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அவன் விடாம துரத்தி அந்த ரூமை நோக்கி வந்து கதவை போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கடகடன் வேற ஒரு இடத்துக்கு மது ஓடுறா. இவங்களும் பேனிக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. கதவை முழுசா உடைச்சிருவாங்க. இவளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் இல்லையா. அந்த சமயத்துல அந்த சமயக்காரன் ஒரு கோடாலியோட வந்திருப்பான். அந்த கோடாலியை எடுத்துட்டு போய் அவனை தாக்கலான்னு வெறி பிடிச்சு ஓடி வருவா. அதே சமயத்துல இந்த பக்கம் உள்ள வந்த டாக்டரோ எல்லாரையும் போட்டு பொலந்து எடுக்கிறான். அதுல கோமலோட தலையை பிடிச்சு அப்படியே பிப்பான். முடியே கையில வந்துருங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். மாத்தி மாத்தி இப்படி அடிக்கும் போது அவனுக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி இருக்கும். ரீமா உட்காந்துருக்கு, பெட்டெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டையே ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ல தள்ளுவான். தொடாமையே ஃபோர்ஸ்லயே தள்ளுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சும்மா இல்லாம கோடாலி எடுத்து வந்து அவனோட கழுத்திலே வெட்டி துண்டாக்கிறா. அந்த சைக்கோ கில்லர் உடம்புல இருந்த ஜீவாவும் காலின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடமே பிரகாசமா வெளிச்சமாகுது. மறுநாள் போலீஸ்ல இருந்து எல்லாரும் வந்து எத்தனை டெட் பாடி, ஒரு ஹாஸ்டல்ல எத்தனை பிணங்கள் கிடக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சைக்கோ கில்லர்
தான் மேடம் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. சரின்னு மத்தவங்கள பார்த்து நீங்க எல்லாம் சேஃபா இந்த ஹாஸ்டல்ல விட்டு போறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்ட உடனே நாங்க ரெடியா இருக்கோம், இனிமே எந்த பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த ஆம்புலன்ஸும் கிளம்பிடுது. இவங்க நேரா இந்த பொண்ணு தானே அந்த சைக்கோ கில்லரை கொன்னது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல அவங்க எவ்வளோ ஒரு பெரிய போராட்டத்துல இருந்து இப்பதான் மீண்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப போய் அரெஸ்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்றீங்க, அவங்க எங்கம்மா ஓடிட்டு போறாங்க, கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அனுப்பி வச்சுட்டு டாக்டர் வந்து மதுக்கு ஆறுதலா இருக்காங்க. இப்படியே ஒரு மாசங்கள் போயிடுது. குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சட்லானா, கோமல், ரீமா 3 பேரும் குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு அழகா இருக்கு அந்த குழந்தை. கூடவே ரீமாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து இவங்களே வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அருண் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். கூடவே மதுவும் இருக்கா. நான் அவளோட எண்ணங்கள் நக்குல இன்னும் பழி வாங்கணும் இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நகுலுக்கு இன்னைக்கு கல்யாணங்க. சந்தோஷமா எதிர்கால மனைவியோட ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவனோட கண்ணுக்கு மட்டும் மது வந்து கிரௌட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் நிக்கிறான். நான் அது ஒரு பிம்பம் மாதிரி இருக்கும், மறைஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்து இவங்களை இன்வெஸ்டிகேஷன் போனது. என்ன சார், ஒரு பொண்ணு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, காலேஜ்ல நீங்க தப்பு பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், எங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, காலேஜ் ஃபங்க்ஷனை கூட நான் அட்டன் பண்ணல, அவர்கிட்ட இருந்து கால் வந்தோன்னா நான் போயிட்டேன் சார், எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க சும்மா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் அவ தானங்க உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கா, உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, இவரோட ஆபீஸ்க்கு போயிருக்காங்க சார், அது மட்டும் இல்ல ஒரு பார்ட்டி நடந்துச்சு, அந்த இடத்துக்கு வந்து இவரை கிஸ் பண்ணா, அப்படியாப்பட்ட மோசமானவ, அவளோட லவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு காரணமே அவதாங்க சார் அப்படின்ற மாதிரி விளையாடி மதுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசு சரியில்லாம ஃபேஸ் வாஷ் பண்றான். அடுத்து அவனோட ரூம்ல போயிட்டு ஒன்னும் முடியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல பின்னாடியும் கால் பண்ணி, ஏங்க இங்க ரிசப்ஷன்ல வந்து நிக்காம எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே காச்சு மூச்சுன்னு கத்தி விட்டுறான். அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல அமானுஷ்யமான சத்தமும் பேயோட உருமலும் கேட்க பொறுமையா திரும்பி பாப்பான். இவனோட ரூம்ல மது வந்து அப்படியே வெறி புடிச்சு பேய் கோலத்துல நிக்க இவனும் பயந்து போய் நிக்கிறான். அப்படியே கீழே காட்டுறாங்க. கீழே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. பிலாடியோ நான் எத்தனை தடவை கால் பண்ணாலும் அவர் வரமாட்டேங்கிறாரு, மேலே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொத்துன்னு நக்குல் மேலேந்து கீழே விழுந்து செத்து போவானா. அதோட அவன் கதை காலி. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அருணோட பக்கத்துல படுத்தபடி, டேய் நீ வேணா முகமூடி போட்டுட்டு வந்து என்னோட வாழ்க்கைய செதிச்சுட்டு என்கிட்டே நாடகம் ஆடி இருக்கலாம், ஆனா நான் பல தடவை விஷத்தை குடிச்சும் இன்னும் உயிரோட இருக்கேன்னா உன்னோட ஆத்மாவை கூட நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மள பார்த்து மது சொல்ற மாதிரி இருக்க. இதோட இந்த கதையும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.